அன்னை பராசக்தியுடைய தனிப்பெரும் கருணையினாலே தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற தலைப்பிலே நம்முடைய சிந்தனையை இன்று நிகழ்த்த இருக்கிறோம். ஒரு தந்தையினுடைய பொறுப்பு, ஒரு தந்தையினுடைய கடமை, ஒரு தந்தையினுடைய உரிமை, ஒரு தந்தையினுடைய ஆளுமை ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை, நிகழ்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒன்று. மனித வர்க்கத்துக்கு ஒரு பெரிய நன்மை இருக்கிறது. மற்றைய விலங்கினங்கள்ல பொதுவாக தாய் எடுத்துக்கொள்ளுகிற அக்கறையை தந்தை எடுத்துக்கொள்வது இல்லை. உங்களுக்கு தெரியும், இப்ப தாய் நாய் குட்டி இடத்துல காட்டுகிற பாசம், தாய் பூனை குட்டி இடத்துல காட்டுகிற பாசம், இதெல்லாம் தந்தை பூனை கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப அது எங்க இருக்குன்னே தெரியாது. அந்த நிலையில தாய் பூனை தான் முழுமையாக அந்த குட்டியை உருவாக்கி இறை தேடுவது, வளருவது. கோழி குஞ்சு அப்படித்தான். குஞ்சு எப்படி இறை தேட வேண்டும், எதிரிகிட்ட இருந்து எப்படி தப்பிக்க வேண்டும், இவை எல்லாமே தாயினாலே தான் சொல்லித்தரப்படுகின்றன. சிங்கங்கள்ல கூட ஆண் சிங்கம் சோம்பேறி. தாய் சிங்கம் எடுத்துக்கொள்ளுகிற அளவுக்கு அக்கறை ஆண் சிங்கம் எடுத்துக்கொள்ளாது. இப்படி எல்லா புலியிலும் அப்படித்தான். இப்படி விலங்கினங்கள் முழுவதும் நாம் எடுத்துக்கொண்டோம்னா தாயினுடைய பங்களிப்பு, த ரோல் ஆஃப் த மதர், மிக மிக அதிகம். ஆனா மனித இனத்துல மட்டும் ஒரு கூடுதல் பொறுப்பு தகப்பனுக்கு விதிக்கப்பட்டது. ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று எழுதி வைத்தார். அதாவது தாயாருடைய வேலை குழந்தையை பெற்று விடுவதோடு முடிந்து விடுகிறது. ஈன்று புறம் தருதல் என் தலைக்கடன். தலைக்கடன்னா பிரைமரி டியூட்டி. அதுக்கப்புறமா அம்மாவுக்கு டியூட்டி இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான கடமை. ஈன்று புறம் தருதல் என் தலைக்கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னா ஒரு மகனை சான்றோனாக ஆக்கி பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒரு தந்தைக்கு உரிய ஒரு கடமை. கடன்னா கடமைன்னு அர்த்தம். இதே பாட்டு கிண்டல் அடிக்கிறவங்களும் உண்டு. ஈண்டு புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, ஊரை சுத்தி எங்க அப்பனுக்கு கடனேன்னா. ஏன்னா வாழ்க்கையை வீணாக்குகிற தகப்பன் கூட உலகத்தில் இருக்கிறார். ஒரு புது கவிதை எழுதியிருந்தான் ஒரு பையன், சின்ன பையன் ஒரு கவிதை எழுதியிருந்தான். அம்மா முறுக்கு சுற்றுகிறாள், நான் பீடி சுற்றுகிறேன், என் அப்பன் ஊர் சுற்றுகிறான். தன்னை வளர்க்கறதுக்காக தாயார் என்ன பாடுபடுகிறாள் அப்படிங்கறத அம்மா முறுக்கு சுற்றுகிறாள், நான் பீடி சுற்றுகிறேன், என் அப்பா ஊர் சுற்றுகிறார். எவ்வளவு ஒரு மூணே வரி, ஒரு பெரிய வாழ்க்கையை ஒருத்தன் படம் பிடிச்சு காட்டுறான். ஒரு தகப்பன் பொறுப்போடு இருந்தால்தான் ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும். சாப்பாடு அம்மா போட்டுள்ளான், உடம்பு அம்மா வளர்த்துள்ளான், ஆனா அவருக்குள்ள பண்பு நலன்களை எல்லாம் வளர்க்கக்கூடிய பலம் தகப்பன் கிட்ட தான் இருக்கு. நான் முன்னரே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன். ஒரு திருக்குறள் நீங்க எல்லாரும் கேட்டது, திருமண விழாக்கள் எல்லாம் அச்சடிப்பார்கள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு போடுவார்கள். ஒரு இல்லற வாழ்க்கைன்னு சொன்னா அன்பு இருக்கணும், அறம் இருக்கணும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. உரை எழுதுற எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க. அன்பும் அறனும் இருந்தால் இல்லறம் நன்றாக இருக்கும். அப்படி இல்லை உரை எழுது. அன்பு என்பது தாயாரை குறிப்பது, அதாவது அந்த மணப்பெண்ணை குறிப்பது அன்பும், அறம் என்பது தர்மம், அறம் என்பது தகப்பனை குறிப்பது. ஒரு அன்புள்ள பெண்ணும் அறம் உள்ள ஆணும் திருமணம் செய்தால்தான் சான்றோர்கள் உலகத்தில் பிறக்க முடியும். ஒரு பெண்ணுக்கு அன்பு இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் நரகமாக மாறிவிடும். ஒரு தகப்பனுக்கு தர்மம் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் கீழ்மையான நரகமாக மாறிவிடும். எனவே அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை என்பதற்கான பொருள், அன்பு என்பது தாய், அறம் என்பது தந்தை. அறம் தர்மம், தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும். ஒரு பிள்ளைய ஒரு அப்பா பெருசா உருவாக்குறதா இருந்தாலும் உருவாக்கலாம், நாசமாக்குறதா இருந்தாலும் நாசமாக்கலாம். ஒண்ணுமில்லை, சில அப்பா சிகரெட் பிடிப்பாங்க. இத பையன் பார்த்தான்னா அது ஒரு தப்புன்ற எண்ணம் அவன் மனசுல பதியுமா? ஒரு அப்பா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரார் அப்படிங்கறத பையன் பார்த்துட்டான் அப்படின்னா
நாம குடிக்கப்படாதுங்கிற எண்ணம் அவன் மனசுல பதியுமா? அப்பாவே குடிக்கிறார், அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. அப்பா சிகரெட் பிடிக்கிறார். நான் கூட இன்னும் வருத்தமா சொல்றது, கொஞ்சம் வேடிக்கையாவே, இப்ப அப்பா சிகரெட்டை வட்ட வட்டமா விட்டா பையன் மாவட்டமா விடுவோம். அவன் லெவலுக்கு அவன் பெருசா சாதிக்கல. 8 அடிக்கு 16 அடி பாஞ்சாதானே இது சரியான குட்டி. அதில் வட்ட வட்டமா விட்டா மாவட்டமா விடுறேன்னு ஆரம்பிச்சா மாநிலம் என்ன ஆகுது? யோசிக்கணும். ஒரு அப்பா கிட்ட இருந்து ஒரு கெட்ட பழக்கத்தை ஒரு பையன் கத்துக்காம இருக்கிறதுக்கு அவர் அப்பா உதவி பண்ணினா அதுவே பெரிய காரியம். முதல்ல அப்பா அம்மார்கள் வீட்டில் இருக்கணும். பல அப்பா வீட்டுக்கு வர்றதுங்கிறதே பெரிய விஷயம். நீங்க இன்னும் சில அப்பா 2 வீடு வேற, இந்த வீட்டில் இருப்பாரா அந்த வீட்டில் இருப்பாரான்னு வேற தெரியாது. இந்த நிலையில தாயாருடைய பொறுப்பு தான் அதிகமாகிறது. ஒரு குழந்தையை உருவாக்கி மேலே கொண்டு வருகிற கடமை. அது காட்டுல புலி அப்படித்தானே செய்யுது, சிங்கம் அப்படித்தானே செய்யுது. அப்ப மீண்டும் நாம காட்டு வாழ்க்கைக்கு போகலாமா? தகப்பனுக்கும் சேர்த்து பொறுப்பு இருக்கிறது. ஒரு முறை வாரியார் சாமி சொன்னார், தாய் தானே பெத்தா, 10 மாசம் அந்த குழந்தைய வயிற்றுல சுமந்து தாய் தானே பெத்தா. ஆனா இனிஷியல் போடுற போது தாயாருடைய பேரை யாரானும் போடுறாங்க. இப்ப போடலாம்லாம் வந்துடுத்து சட்டத்துல. ஆனா இனிஷியல் தாயாருடைய பேர் போடுறது இல்லை, தகப்பனாருடைய பேரை இனிஷியலா போடுறான். அப்ப வாரியார் கூட ஒரு கிண்டலா சொல்வார், தாய் தகப்பன் 2 பேர் பேரையும் சேர்த்து போடுங்கோ அப்படின்னு. தாயாருடைய பேர், அப்பாவுடைய பேர் சண்முகம் ச, அம்மாவுடைய பேர் நிர்மலா சனின்னு வேணா போட்டுக்கோன்னு. பாக்யநாதன், விசாலாட்சி 2 பேருக்கு பிறந்தத பாவி சோ சோ போட்டுக்கோ. அவருக்குன்னு ஒரு பஞ்சு உண்டு எப்பவுமே. இப்ப தாயார் பேரையும் தகப்பனார் பேரையும் சேர்த்து போடுறது அப்படின்னு. ஆனா நாம அப்படி மரபு வச்சுக்கல. ஒரு குழந்தைய 10 மாச காலம் சுமந்து கஷ்டப்பட்டு வாந்தி எடுத்து நிக்க முடியாம, குனிய முடியாம, சாப்பிட முடியாம, புரண்டு படுக்க முடியாம எத்தனை துன்பங்களுக்கு உள்ளானாள் தாய். ஆனா குழந்தை பிறந்த உடனே இனிஷியல் தலையெழுத்து அப்படின்னு போடுற போது அப்பா பேர் போடச்சாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ரொம்ப அழகான நுட்பமான காரணம். அது இவளுக்கு பிறந்தது என்பது ஊருக்கே தெரியும், இவனுக்குத்தான் பிறந்தது என்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அவன் பேரை போடு. நான் அதுக்கு சேர்த்து ஒரு வார்த்தை சொன்னேன். ஏன் அப்பா பேர் போட சொன்னா தெரியுமா? அப்பவான அந்த ஆளுக்கு பொறுப்பு வருதா பாரு. இந்த பையனோட தலையெழுத்துன்னு சொல்லி அப்பாவோட சேர்த்து போட்டா அப்பவான அந்த ஆள் கொஞ்சம் பொறுப்பா இருக்கிறாரா பாரு அப்படின்னு அந்த குடும்பத்துக்குள்ள கணவனை கொண்டு வந்து இழுத்து நிறுத்த சமூகம் படாத பாடுபட்டது. இதுக்கு நீங்க இந்த ஃபேமிலி அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷனுடைய சோசியல் ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, சோசியாலஜி ஃபேமிலிங்கிற கான்செப்டுக்குள்ள ஆண் சிக்கிறதுக்கு விரும்பவே இல்லை. ரொம்ப காலம் ஆண்கள் தான் ஏதோ குடும்பத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தோடு தான் இருந்தார்கள். குடும்பம் என்பது முழுக்க முழுக்க பெண் பார்த்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்தார். இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. எப்படின்னா, அப்பாவும் சேர்த்து குழந்தைய சுமக்கிறார். இப்பெல்லாம் நர்சரி ஸ்கூலுக்குலாம் போகும்போது அப்பாவும் காலம்புரை கொண்டு போய் விடுறார், அப்பாவும் சேர்ந்து பல் தேய்ச்சி விடுறார். மேல் பல்ல அம்மா தேய்க்கிறார், கீழ் பல்ல அப்பா தேய்க்கிறார். அப்படி எல்லாமா பண்ணி அந்த குழந்தைய ரெடி பண்ணி கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு விடுறது, ஹோம்ஒர்க் போடுறது எல்லாம் அப்பாவும் சேர்த்து செய்யறார். இப்போ அது ஒரு நல்ல மாற்றம் தான், இல்லைன்னு சொல்லல. ஒரு குழந்தைய உருவாக்குகிற முழு பொறுப்பு ஒரு தகப்பனுக்கு இருக்கிறது. ஆனா மதர் பிளே பண்ற அதே ரோல ஒரு தகப்பனும் பிளே பண்ணக்கூடாது. 2 பேரும் வெவ்வேறு வகையில 2 டிஃபரெண்ட் ரோல் பிளே பண்ணி ஆகணும். 2 கோணத்துல அந்த குழந்தைய அணுகி ஆகணும். எப்படி? மென்மையாக குழந்தைய கொண்டு போகிற வேலையை அம்மா கவனிக்கணும், கொஞ்சம் கடுமையாக அந்த பிள்ளையை திருத்தி கொண்டு போகிற வேலையை அப்பா கவனிக்கணும். கெட்ட பேர் அப்பாவோட போட்டும். தமிழ்ல எப்படி வைத்தான் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அம்மா அப்பா அப்படின்னு சொல். அம்மா அப்படிங்கறதுல இம்முமா 2மே மெல்லின எழுத்து, நமன 2மே மெல்லின எழுத்து அம்மால. அப்பா இப்பா 2ம் வல்லின எழுத்து. ஏன்? அம்மா 2 மடங்கு மென்மையா இருக்கணும், அப்பா 2 மடங்கு வன்மையா இருக்கணும், அப்பதான் குடும்பம் குடும்பமா இருக்கும் அப்படின்னு அம்மா அப்பா அப்படிங்கறதுல வல்லினமும் மெல்லினமும் வைத்த மொழி தமிழ் மொழி. அப்பா கடுமையா இருக்கணும். சில சமயத்துல அப்பா மென்மையா மாறலாம், அவசியம் ஏற்படுற போது. அப்பா அம்மா டஃப்பா இருக்கணும். குழந்தைய கெடுத்து விடாதீங்க, உங்களை மாதிரியே ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் அவனான உருப்படுற வழியை பார்க்கட்டும், இப்படி செல்லம் கொடுத்து கெடுத்து விடாதீங்க. அம்மா கொஞ்சம் இப்படி வரணும். தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாய் உடன் நினைப்பள், தாய் அடிக்கில் தந்தை பிடித்து அணைப்பன் அப்படின்னார். அப்பா அடிக்கும் போது அம்மா கொஞ்சிக்கணும், அம்மா அடிக்கும் போது அப்பா கொஞ்சிக்கணும். ஒரு குழந்தைய 2 பேரும் ஒன்னா அடிக்கப்படாது. மிருதங்க வித்வான் தான் 2 சைடு அடிக்கலாமே ஒழிய குழந்தைய போட்டு 2 பக்கம் அடிக்கலாமா?
2 பேரும் ஒன்னா அடிச்சா அந்த குழந்தை விட்டு ஓடி போயிடும். அப்போ ஒரு பொறுப்பு இருக்கு. அப்பா அடிக்கும் போது அம்மா மென்மையாயிடணும். அம்மா கொஞ்சம் கோபமா இருந்தா அப்பா கொஞ்சம் விடு குழந்தைய போட்டு ரொம்ப திட்டாத, விட்டுட்டு போ, அந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணணும். இதெல்லாம் ஃபேமிலி லைஃபினுடைய ரகசியங்கள். ஒரு அப்பா எப்படி சான்றோனா ஆக்க முடியும்? முதல் விஷயம், குழந்தைகள் சொல்லித் தருவதை கற்றுக்கொள்வது இல்லை. நீங்கள் சொல்லிக் கொடுக்க விரும்புவதை அவர்கள் கற்றுக்கொள்வது இல்லை. எஜுகேஷன் பற்றிய ஒரு பியூட்டிஃபுல் தியரி என்ன தெரியுமா? குழந்தைகள் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், ஆனால் பிறர் கற்பிப்பதை விரும்புவதில்லை. They want to learn. ஆனா என்னன்னா நீங்க டீச் பண்ண பிடிக்காது. இது ஒரு பெரிய விஷயம். குழந்தைகள் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், நீங்கள் கற்பிப்பதை விரும்புவதில்லை. அப்போ நாம குழந்தைய ஓயாம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அட்வைஸ் பண்ணி திருத்தி விடலான்னு நினைச்சா முடியவே முடியாது. ஆனா நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்து அந்த குழந்தைகள் நடந்து கொள்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. நீங்க கோச்சுக்கலன்னா ஒரு உண்மையை சொல்றேன், அப்பா அம்மாவுக்கு சொன்னதை கேட்கிற பிள்ளை வேணுமே ஒழிய தான் நடந்துக்கிறத பார்த்து நடந்துக்கிற பிள்ளை எல்லாம் வேண்டாம். ஏன்னா அவளே சரியா நடக்க முடியல. அதனால நான் சொல்றது நீ கேட்டுக்கோயே, நான் சொல்றபடி நீ நடந்துட, நடக்க முடியாது. ஏன்னா பிராக்டிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது அப்பாவுடைய அந்த பண்பு நலன்கள், பிஹேவியர், ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவர் எப்படி நடந்தாரு, ஒரு பிரச்சனை வரும்போது அவர் எப்படி நடந்து கொண்டார், அவர் லஞ்சம் வாங்கினாரா வாங்கலையா, அவர்கிட்ட ஒருத்தன் கொண்டு வந்து லஞ்சம் கொடுத்த போது அவர் என்ன ரிப்ளை பண்ணார், இதெல்லாம் குழந்தைகளுக்கு மனசு அப்படியே பதியும். என்னுடைய தகப்பனார் அகில இந்திய வானொலி நிலையத்தில் ஒரு செல்வாக்கான பதவியில் இருந்தவர். 10 காசு கூட அவர் லஞ்சம் வாங்கினதில்லை. அவர் நாடகத்துறை தயாரிப்பாளராக இருந்தார். காத்தாடு சாருக்குலாம் தெரியும், நாடகத்துறை தயாரிப்பாளராக இருந்தார். ஒரு அகில இந்திய நாடகம்னு சொல்லி ஒரு நாடகத்தை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பினா அந்த காலத்தில் 1000 ரூபாய் கிடைக்கும் ஒரு நாடகத்துக்கு, பெரிய தொகை. அப்படி ஒருவருடைய நாடகத்தை அகில இந்திய நாடகமாக போடலாம், எல்லா மொழியிலும் மொழிபெயர்த்து போடும். அந்த நாடகத்தை தமிழ்ல இருந்து அனுப்பினார். டெல்லியில் அது அப்ரூவ் ஆகி அவருக்கு அகில இந்திய நாடகமா போட்டார்கள். அவருக்கு அந்த காலத்தில் 1000 ரூபாய் கிடைச்சது, பெரிய பணம். 1000 ரூபாங்கிறது அந்த காலத்தில் 30-35 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய விஷயம். அவர் ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 100 ரூபாய், தனக்கு 1000 ரூபாய் ஒரு மனுஷனால கிடைச்சதே, ஒரு 100 ரூபாய் அவருக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு 100 ரூபாய் மேல வச்சு ஒரு தட்டில் வச்சு கொண்டு வந்து எங்க வீட்டு கூடம் ஹால் அதில் கொண்டு வந்து வைக்கிறார். எங்க அப்பா அப்படி பார்த்தார், என்ன இது, இல்ல யாரு செய்வா அந்த காலத்தில் ஒரு 1000 ரூபாய் எனக்கு கிடைக்க முடியாது, நீங்க அகில இந்திய நாடகமா போட்டீங்க, ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு எளிய காணிக்க. எங்க அப்பா கேட்டார், உன் திறமையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் திறமையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ நல்லா எழுதுனதுனால தான் நான் அனுப்பிச்சேன்னு உனக்கு நம்பிக்கை வரலையா? இது மாதிரிலாம் செஞ்சாதான் மறுபடியும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சுட்டியா? இப்பவும் நான் உன் திறமையை மதிக்கிறேன், அதுக்கு அடையாளம். என்னை கூப்பிட்டார், சின்ன பையன் தான் கூப்பிடுவார். அந்த பாக்கெட்ல இருந்து ஒரு 1 ரூபாய் எடு அப்படின்னார். அவர் சட்ட பாக்கெட்ல இருந்து ஒரு 1 ரூபாய் எடுத்துட்டு வந்த உடனே அந்த 100 ரூபாய்க்கு மேல இந்த 1 ரூபாயை வச்சு அவர்கிட்ட கொடுத்து, இது உங்க திறமைக்கு என்னோட காணிக்கைன்னு கொடுத்தாரு. நீங்க அப்படி எழுதி இருந்தீர்கள், அந்த நாடகத்தை அப்படி எழுதி இருந்தீர்கள், அந்த திறமைக்கு என்னுடைய காணிக்கை அப்படின்னு. அவருடைய ஒரு அரசு நிலையில இருக்கிற ஒரு மனிதனுக்கு இலவசமா 100 ரூபாய் கொடுக்க வந்த போது தான் 1 ரூபாய் கூட வச்சு அவன் எழுத்தையும் திறமையையும் மதித்த ஒரு தந்தையை நான் பார்த்ததால் என் வாழ்வினுடைய போக்கு மாறியது. ஒரு சான்ஸ் கிடைச்சா நாமளும் 100 ரூபாய் வாங்கி போட்டுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரல. இப்படி வாங்குற மாதிரி போஸ்டுக்கே நான் வரல. ஆனாலும் மனசுல என்ன எண்ணம் அப்படின்னா, அப்படி இலவசமா உனக்கு கிடைச்சா தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனோபாவம். ஒரு டிவி விளம்பரத்துக்கு பேசுறதுக்காக என்ன கேட்டாங்க. விளம்பரத்துல ஒரு 2 நிமிஷம் வந்தா போதும், 2 நிமிஷம் கூட செகண்ட், 30 செகண்ட்ஸ் தானே ஒரு விளம்பரத்துல. அதுக்கு எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி விளம்பரத்துக்கு வாங்கோ அப்படின்னு 1 லட்சம் ரூபாய். உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு சொற்பொழிவாளனுடைய வாழ்க்கையில 1 லட்சம் ரூபாய் 30 செகண்ட்ல கிடைக்கும்னா சாதாரண விஷயமா? என்ன ஒரு விளம்பரத்தில் நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போறோம், இந்த ப்ராடக்ட்டை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும், 1 லட்சம் ரூபாய் விளம்பரத்துக்கு தர்றோம் அப்படின்னு. நான் என்ன பதில் சொன்னேன்? நான் என்ன சொன்னாலும் உண்மையா இருக்கும்னு நம்புறதுக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க, அப்ப என்னால இந்த பொய் சொல்ல முடியாது. நான் என்ன சொன்னாலும் அது உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்புறதுக்கு லட்சக்கணக்கான ஜனங்களை பெற்றிருக்கிற போது ஒரு 1 லட்சம் ரூபாய்க்காக நான் ஒரு ப்ராடக்ட்டை பத்தி சொல்லி அந்த பொய்யை சொல்றதுக்கு என்னால முடியாது. தயவுசெய்து மன்னிச்சுங்க. இது எனக்குள் ஏற்பட்ட பண்பு அல்ல. அன்றைக்கு 100ஓடு 1 ரூபாய் திருப்பி கொடுத்த என் தகப்பன் எனக்கு கொடுத்த உணர்வு. I got it from him. எவ்வளவு சிறப்பா நடந்து கொண்டார். அப்ப எப்பேற்பட்ட
எப்பேற்பட்ட ஒரு மனிதனுடைய அந்த பாரம்பரியத்தில் நாம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நம்மை சிறப்பாக வாழ வேண்டும் என்று தூண்டுகிறது. இப்போ இந்த விழாவையே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி நடத்துகிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு எல்லையில அவர்கள் குடும்பம் நல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டே போகுது. அப்போ உங்க அப்பா சொல்ற, டேய் நாமெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், இவ்வளவு தூரத்துக்கு செழிப்பா மேல வரோம்னா இதெல்லாம் அந்த காசு முழுக்க யார் கொடுத்தது? சொசைட்டி கொடுத்தது. சொசைட்டி கொடுத்ததால தான் நாம இவ்வளவு வசதியாக இந்த வாழ்க்கையை வாழ முடியுது. அப்போ ஒரு மகனை பார்த்து கேட்கிறார், சமூகம் உனக்கு இவ்வளவு கொடுத்தது, சமூகத்துக்கு நீ என்ன திருப்பி கொடுக்க போற? இந்த சொசைட்டி உனக்கு கொடுத்த காசை வாங்கி வாங்கி கல்லாக்குள்ள போட்டியே, நீ சொசைட்டிக்கு என்ன திருப்பி கொடுக்க போற? அந்த தகப்பனுடைய கேள்விதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சபாக்களிலும் கலையாய் இலக்கியமாய் இத்தகைய பெரிய விழாவாய் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல மலர்ந்திருக்கு. அது தகப்பன் போட்ட வித்து. நாம் உண்டாவதற்கு உடலுக்கு மட்டும் தகப்பன் வித்தளிப்பதில்லை, நம்முடைய உணர்வுக்கும் தகப்பன் தான் வித்தளிக்கிறார். அவர் நடந்து கொள்ளுகிற முறை, அவர் பண்பாடோடு அணுகுகிற முறை, இப்படி அந்த மாதிரி தந்தைகள் வாய்த்தவர்கள் வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த வாழ்க்கையினை பெறுகிறார்கள். ஆனா சில நல்ல பிள்ளைகள் உண்டு, மோசமான தகப்பன் வாய்த்தா கூட நம்ம அப்பா அப்படி இருக்கிறாரே, நாம் அதுல இருந்து மாறி இருக்க வேண்டும் என்று நினைத்து உயர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர் உத்தவர்கள். ஆனா சராசரியா எடுத்துக்கொண்டா ஒரு மனிதன் உயர்வதற்கு முதல்ல நல்ல தகப்பன் அமையணும். நாமெல்லாம் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா எதிர்பார்க்கிற நமக்கு ஒரு கடமை இருக்கு. நான் ஒரு சம்பவம் சொல்றது உண்டு. என்னுடைய ஒளிநாடாக்கள்ல நீங்கள் சிறந்த பெற்றோரா அப்படின்னு ஒரு முறை பேரண்டிங் பத்தி நான் பேசி ஒரு CD வந்திருக்கு. அது அந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன். அதாவது இது அமெரிக்காவில் நடந்த சம்பவம். அமெரிக்காவில் தோட்டத்தை ஞாயிற்றுக்கிழமையில சுத்தம் பண்றதுங்கிறது அமெரிக்கர்களுடைய வழக்கம். நீங்க இன்னைக்கும் அமெரிக்காவுக்கு நீங்க போனீங்கன்னா அவங்கவுங்க வீட்டு கார்டனை சண்டேல எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. தப்பா நினைக்காதீங்க, அதிகமா கிளீனா இல்லைன்னா அந்த வீட்டுல இந்தியர்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்க அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே பார்த்தா கிழவி எல்லாம் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு புல்ல செதுக்கிக்கிட்டு, அந்த என் ஃப்ரெண்டு ஒருத்தர் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு இங்கிலீஷ்காரன், இவர் வீடு மோசமா வச்சிருந்தார். அவன் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலம்பரை வந்து கேட்டான், நான் வேணா அவன் தோட்டத்தை சுத்தம் பண்ணட்டுமா? ஏன்னா எனக்கு பக்கத்து தோட்டம் அசிங்கமா இருக்கிறது கஷ்டமா இருக்கு, நான் வேணா சுத்தம் பண்ணட்டுமா? உன்னால முடியல, டைம் இல்லைன்னா சொல்லு, நான் வேணா கிளீன் பண்றேன் அப்படி. அப்புறம் உடனே இவரும் ஒய்ஃபுமா சேர்ந்து புல்லெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கார்டனை வந்து கிளீனா வச்சுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படி தோட்டத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு அப்பா. இது கொஞ்சம் பழைய சம்பவம். தோட்டத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு அவசரமான ஒரு அழைப்பு வருது. அப்படியே பாதியில் அந்த வேலையை விட்டுட்டு அவசரமா கார் எடுத்துக்கிட்டு அப்பா போயிட்டார். அப்படி அவசரமா அப்பா போயிட்டு வரதுக்குள்ள அந்த பையன் பார்த்தான், அப்பா தோட்டத்தில் ஏதோ கொத்திக்கிட்டு இருக்கிறத வெட்டிக்கிட்டு இருக்கலாம் பார்த்தான். அவன் ஒரு கோடாலி எடுத்தான். அங்க ஒரு செர்ரி மரம் வளர்ந்திருந்தது. செர்ரி, அழகான அந்த பழம், அது வரக்கூடிய செர்ரி மரம் வளர்ந்திருந்தது. அவன் செடியை சுத்தம் பண்றேன்னு நினைச்சு போட்டு தள்ளிட்டான், அதை வெட்டிட்டான். இந்த இடத்துல குன்றக்குடி அடிகளார் ஒரு வார்த்தை சொல்வார், எனக்கு நினைவுக்கு வருது. வயலில் களை எடுக்க போகிறவன் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், பயிர் எது களை எது என்று தெரியாதவன் களை எடுக்கிற வேலையில் இறங்கக்கூடாது. சொசைட்டியை சுத்தம் பண்றேன்னு புறப்படுறவன் சொசைட்டில சரி எது தப்பு எதுன்னு தெரியாம இறங்கிட்டா. ஒரு வயலில் களை எடுக்க புறப்படுகிறவன் பயிர் எது களை எது என்று தெரியாமல் அந்த வேலையில் இறங்கக்கூடாது. பட் இது குழந்தை, சின்ன பையன், இது செரி மரம் நாளைக்கு பழுக்கும் அப்படிலாம் அவனுக்கு தெரியல. ஒரே வெட்டினா செரி மரம் கீழே விழுந்துச்சு, என்ன தேவன் பாட்டு வெட்டி தள்ளிட்டான். அம்மா பார்த்து பதறிட்டான். உங்க அப்பா ஆசாசியா வளர்த்த செரி மரம்டா, நீ வெட்டிட்டியடா அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற அம்மா. அவன் பாட்டி வெட்டிட்டு விளையாடிவிட்டேன். கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்தார், உள்ள வந்தார். அவருக்கு அப்படியே அந்த செரி மரம் வெட்டிருக்கிறத பார்த்தோன்னே கண்ணு செவக்கு. யார் இந்த செரி மரத்தை வெட்டினா அப்படின்னு கத்துறாரு. இந்த பையன் பக்கத்துல விளையாட்டு ஓடி வந்து ஸ்ட்ரைட்டா அப்படி நேரா நின்று, நான் தான் வெட்டினேன். அம்மா பார்த்தா அப்ப என்ன நடக்க போகுது. அப்பா அந்த பையனை எப்படி ஒத்து பார்த்தா, கிட்டக்க வந்தான், இருக தழுவி ஒரு முத்தம் கொடுத்து, நீ வெட்டுறதா இருந்தா இனிமே என்னை கேட்டுட்டு வெட்டு. ஏன்னா அது எது வெட்டணும் எது வெட்டப்படாதுன்னு உனக்கு தெரியாது இல்லையா, இனிமே எது வெட்டுறதா இருந்தாலும் என்னை கேட்டுட்டு வெட்டு, போ விளையாடு. இந்த அம்மாவுக்கு பயந்துட்டா, அது செரி மரமா போதி மரமா, திடீர்னு புத்தராயிட்டாரு புருஷன், அடி பின்னி எடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சா அதுக்கு நேர்மாறா குழந்தைய கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து, எதை வெட்டலாம் எதை வெட்டப்படாதுன்னு என்னை கேட்டுட்டு வெட்டுன்னு அப்பா சொல்றாரு. எப்படி இவ்வளவு பொறுமையா இவர் மாறினாருன்னு பயந்துகிட்டே கேட்டா அந்த அம்மா, நீங்க குழந்தைய அடிச்சிருவீங்களோ நான் பயந்தேன், நீங்க குழந்தைய அடிக்கலையே, ஆச்சரியமா இருக்கே அப்படி. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் சொன்னா சார் ஒரு வார்த்தை, அசடே
உண்மை சொல்லுகிற குழந்தையை அடிக்கலாமா? உண்மை சொல்லுகிற குழந்தையை அடிக்கலாமா? ஒரு குழந்தை முதல் தடவையா தப்பு பண்ணிட்டு வந்து உண்மை சொன்னா தகப்பனை அடிக்க கூடாது. நம்ம உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா? சொத்து அடிப்போம். சொத்தை கொடுக்கிறோமோ இல்லையோ சொத்து அடிப்போம். அழிச்சிட்டியே, ஒழிச்சிட்டியே, அப்படி பண்ணிட்டே, இப்படி. சாரி, முதல்ல அந்த குழந்தை உண்மை சொல்ற போது நாம அடிச்சுட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க அது உண்மை சொல்லாது. அந்த குழந்தைய கெடுத்தது யாரு? அந்த குழந்தை உண்மை சொல்லும் போது அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒண்ணு கண்டுபிடிச்சிடும். இந்த சொசைட்டில உண்மையே சொல்லப்படாது, உண்மை சொன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு உண்மை சொல்லக்கூடாது என்ற தத்துவத்தை தகப்பன் மறைமுகமாக கற்றுக் கொடுத்து விட்டார். உண்மை சொன்ன குழந்தைய என்கரேஜ் பண்ணணும். அப்படியா, நீ தான் பண்ணியா, சரி, ஓகே, அது பண்ணிருக்கப்படாது, ஏன்னா இனிமே கேட்டு பண்ணு அப்படின்னா நம்ம உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற பண்பாடு அந்த குழந்தைக்கு வரும். இப்ப குழந்தைகள் தப்பு பண்ணத்தான் செய்யும். தப்பு பண்ணாத குழந்தைன்னு இந்த உலகத்துல ஒரு குழந்தை உண்டா? ஒரு தகப்பனுடைய முதல் கடமை தன் குழந்தைகளுடைய தவறுகளை புரிந்து கொள்வது. குழந்தைகளுக்குன்னு ஒரு குழந்தை தனம் இருக்கும். நாம இன்னைக்கு ஒரு அவசரமான ஒரு யுகத்துல இருக்கிறோம். அப்போ நமக்கு என்னன்னா எரிச்சல், கோபம். ஆபீஸ்ல மெமோ கொடுக்குறான், பின்ன இன்கிரிமெண்டா கொடுப்பான், அடிக்கடி மெமோ கொடுக்குறான். இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது குழந்தை ஆப்பான்னு காலை கட்டினா எரிச்சல, எத்தனையோ கோபம் வரும், எத்தனையோ வருத்தம் வரும். இந்த குழந்தைக்குன்னு ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். குழந்தைக்கு குழந்தைத்தனம் இல்லைன்னா வேற யாருக்கு இருக்க முடியும்? அந்த குழந்தைக்கு இருக்கிற குழந்தைத்தனத்தை கூட இன்னைக்கு பல பெரியவங்களால சகிச்சுக்க முடியல. இப்படி இந்த படங்கள்ல சினிமாவில் வர மாதிரி முதல் சீன் தவழ்ந்து அந்த சினிமாவில் ஒரு பாட்டு வரும். முதல் பாட்டு தொட்டில் இப்படி ஆடும், ரெண்டாவது பாட்டு இப்படி நடக்கும், மூணாவது பாட்டுல வளர்ந்துடும். அந்த மூணாவது ஸ்டான்ஸா அந்த சினிமால, அந்த 5வது ஸ்டான்ஸா வரும்போது அது வாலிபனா அப்படி நடந்து வரும். இதே மாதிரி வீட்டுல வளர்ந்துட்டா பரவாயில்ல, அது வளர மாட்டேங்குது. 25 வயசு ஆகும்னா 25 வருஷம் எடுத்துக்கிறது. அது கஷ்டமா இருக்கு. அது ஒன்னொன்னு அது என்ன இஷ்டமா, அதை பத்தி கம்ப்ளைண்ட் வருது, அதை பத்தி எத்தனையோ ரிப்போர்ட் வருது, இத்தனையும் பார்க்க வேண்டியிருக்கு. மன்னிச்சுங்க, ஒரு குழந்தைக்கு இருக்கிற குழந்தைத்தனத்தை நாம ஏத்துக்கல அப்படின்னா, குழந்தைக்கு இருக்கிற குழந்தைத்தனத்தை ஒத்துக்கல அப்படின்னா நாம தகப்பனா இருக்கிறதுக்கோ தாயாரா இருக்கிறதுக்கோ லாய்க்கில் இருக்கும். இப்ப சில பேரண்ட்ஸ் எப்படின்னு கேட்டா ரொம்ப கடுமையா இருப்பாங்க. அவங்களுக்கு உடனே ஒபே பண்ணணும், ஸ்ட்ரிக்டா டிசிப்ளினை என்ஃபோர்ஸ் பண்ணணும், சொன்னபடி கேட்கணும். என்னோட மகள், 2வது மகள் என்கிட்ட ரொம்ப உரிமையா பேசுவா, முதல் மகள் பேச பயப்படுவா. ஒரு தடவை சொன்னேன், என்னன்னா வீட்டுல எல்லாம் கண்டபடி கலைஞ்சு கிடக்குது, எல்லாம் தாறுமாறா கிடக்குது, வச்ச இடத்துல வச்சது இருக்காதா, அது என்ன இப்படி வீட்டை வச்சிருக்கீங்க, வச்ச இடத்துல இருக்கும்படியா வச்சுக்கோங்கம்மா வீட்டை அப்படின்னு சொன்னா. அப்பா, நீ என்ன மியூசியம் நடத்துறியா? மியூசியத்துல தான் வச்சது வச்ச இடத்துல இருக்கும், ஏன்னா எல்லாம் செத்து போச்சு. சொன்ன வார்த்தை பாருங்க, மியூசியத்துல வச்ச இடத்துல இருக்கும், ஏன்னா எல்லாம் செத்து போச்சு. ஜூல பாத்திருக்கியா, எதுவுமே அது இடத்துல இருக்கா, சுத்திக்கிட்டே இருக்கும், ஏன்னா எல்லாம் உயிரோடு இருக்கு. நாங்களாம் உயிரோடு இருக்குமா, செத்து போயிட்டுமா? நான் சொன்னேன், இந்த கேள்விக்கு உனக்கு நான் என் சொத்தையே எழுதி வைக்கலாம், ஆனா இப்ப எழுத மாட்டேன், அப்புறமா எழுதுறேன். பாருங்க, ஒரு இன்டெலிஜென்ட் கொஸ்டின், அது நியாயம். ரொம்ப நான் டிசிப்ளின், எங்க அப்பா என்ன அப்படி வளர்த்தார், ரொம்ப ஓவர் டிசிப்ளினா வளர்ப்பார். எனக்கு எக்ஸெப்ஷன் கொடுத்தாரு, ஒரு பெரிய லக்கு. எங்க அண்ணன் எல்லாம் அவர் கண்டிச்ச அளவு என்ன கண்டிக்கல. அவருக்கு பிடிக்காத கலர் ஷர்ட் எங்க அண்ணன் போட முடியாது, அவருக்கு பிடிக்காதபடி மற்றவங்க அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ண முடியாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் லிபர்ட்டி கொடுத்தாரு. அது என்னன்னு எனக்கு தெரியாது, என் லைஃப் நான் எப்படி வடிவமைச்சு கொள்ளலாம் அதுக்கு உரிமை கொடுத்தார். அதை நான் சொல்லி காட்டுவேன் எப்பாவது குழந்தைகள்கிட்ட, என்னன்னு அந்த டிசிப்ளின் அப்படிங்கறதெல்லாம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்பா அப்படி சொல்லியிருக்கார் அப்படி. அப்போ அவருடைய குழந்தைகள் சில விஷயங்கள் கேட்கும், ஏப்பா நீ குடும்பம் நடத்துறியா, மிலிட்ரி நடத்துறியாப்பா? மிலிட்ரியில தான்ப்பா இவ்வளவு டிசிப்ளின் எல்லாம் பார்க்க முடியும், இது வீடுப்பா, கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கணும். இப்போ அவங்க சொன்ன போது நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன். ஃப்ரீடம் இருக்கணும் ஒரு வீட்டுக்குள்ள. ஏன்னா ஒரு குழந்தைக்குன்னு ஒரு குழந்தை தரம் உண்டு. அந்த ஏஜ்ல நாம அதை மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அது கிடைக்காது. இப்ப நீங்க ரொம்ப அடக்கி வளர்க்க நினைச்சீங்க வச்சுங்க, குழந்தைய அடக்கி வளர்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு பெரிய ரவுடியா தான் பின்னாடி வரும். ஏன்னா அது ரிபல், ரொம்ப எதிர்த்து அந்த வீட்டுக்குள்ள வளர்றது, பின்னாடி போகும்போது சொசைட்டில வெரி டேஞ்சரஸ் பர்சனா இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு குழந்தை என்னமோ ரொம்ப வம்பு பண்ணிட்டு, எப்ப பார்த்தாலும் குழந்தைகள் கொஞ்சம் மொட்டத்தரமா சில காரியம் பண்ணிட்டே இருக்கும். அந்த அம்மா அந்த அப்பா 2 பேரும் சேர்ந்து இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, ரொம்ப நீ வம்பு பண்ற, முரட்டுத்தனமா நடந்துக்கிற அப்படின்னு தூக்கி துணி பீரோக்குள்ள உள்ள போட்டு கழுசாத்திட்டாங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு துணி வச்சுக்கிற பீரோ, பெரிய பீரோ இருக்கு, அந்த லாஃப்ட்டுக்கு கீழே பெருசா ரெடி பண்ணிக்கிறோம் இல்லையா ட்ரெஸ்ஸிங்காக, அந்த கபோர்ட் அதுக்குள்ள தூக்கி அந்த குழந்தைய போட்டு அதில் இறுக்கி சாத்தி பூட்டிட்டாங்க.
நீ நல்ல பிள்ளையா இருப்பேன், இனிமே முரட்டுத்தனம் பண்ண மாட்டேன், வம்பு பண்ண மாட்டேன்னு அஷூரன்ஸ் கொடுத்தாதான் உனக்கு கதவை திறந்து விடுவேன் அப்படின்னாங்க. அது அதை சட்டையே பண்ணல, அது பாட்டுக்குள்ளே உட்காந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயமாயி போச்சு. உடனே மெதுவா நீ மாத்தி சொல்லு, நான் நல்ல பிள்ளையா இருப்பேன்னு சொல்லு, கதவை திறந்து விட்டுடுறேன்னா அவன். அப்படியே அந்த குழந்தை பதில் சொல்லவே இல்லை. ஒரு 10 நிமிஷம் ஆனோன்னு அப்பா பதறிட்டான். எப்பவுமே அம்மா 5 நிமிஷம் தான் கொல்லப்படுவான், அப்பா 10 நிமிஷம் தான் கொல்லப்படுவான். அவனுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தள்ளி தான் அந்த வருத்தமே வரும், எல்லாமே லேட்டு. அப்பா பதறிட்டான். அவனு சொன்னா உள்ள குழந்தை மயக்க போயிட்டா என்ன பண்றதுன்ட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, உனக்கு உள்ள வச்சிருக்கோம், நீ மன்னிப்பு கட்டி வெளியே வர வேண்டியது தானே அப்படி சொல்லிச்சு. உன் கோட்ல எச்ச துப்பிட்டேன், உன் பேண்ட்ல எச்ச துப்பிட்டேன், உன்னுடைய அம்மாவுடைய சாரியில எச்ச துப்பிட்டேன். இப்ப எச்சல் இல்லைங்கிறதுக்காக வெயிட் பண்றேன், ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், பாக்கி எல்லாத்தையும் துப்பிட்டு வரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு குழந்தைய வன்முறையினால் அடக்கி விடலாம், மன்னிக்கணும். பெற்றவர்கள் வன்முறையினால் ஒரு குழந்தையை அடக்கிவிட நினைத்தால் அவர்கள் மேலும் வன்முறையாளர்களாக மாறுவார்களே ஒழிய மெல்லிய நல்லிதயம் உடையவர்களாக வளர வாய்ப்பு இல்லை. பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த சொசைட்டில பெரிய சேஞ்ச உண்டு பண்ணுமான்னா முடியாது. கடைசி பட்சம் தான் பனிஷ்மெண்ட், சாமதான பேத தண்டம். அதாவது they are very dangerous to the society. ரொம்ப இவர்களை வெளியில அலோவ் பண்றதே இந்த சொசைட்டிக்கு பெரிய டேஞ்சர்ங்கிற மாதிரி லெவல் வரும்போது தான் பனிஷ்மெண்ட் அப்படிங்கறத பத்தியே யோசிக்கணும். பட் நாம எனக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டா, டு பிகின் வித், அது ஆரம்பிக்கும் போது we want to punish. பள்ளிக்கூடங்களே பாருங்க, உடனே பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம். இது ஏன் தெரியுங்களா? 500 ஆண்டு காலமாக அடிமைகளாக இருந்த இந்தியர்கள் பிள்ளைகளை அடிமைகளாகவே வளர்க்க விரும்புகிறார்கள். 500 ஆண்டு கால அடிமைத்தனம், ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைகளாக நடத்தினார்கள், கொடிய தண்டனைகளை கொடுத்தார்கள். அதனுடைய இயல்பாக நாமும் பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு செலுத்த விரும்புகிறோம். டிசிப்ளின்ங்கிறது சரிதான், தேவைதான். ஆனா அளவுக்கு மீறிய கண்டிப்பு குழந்தைகளை வன்முறையாளர்களாக மாற்றிவிடும் என்பதையும் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு சரியான உதாரணம் என்ன சார்? ராமாயணம் ஒரு சிறந்த காவியம். அந்த ராமாயணத்துல தசரதன்கிற தகப்பன் ராஜ்யத்தை ராமனுக்கு தராம பரதனுக்கு கொடுத்துட்டார். ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கொடுத்துட்டார். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ராஜ்யத்தை கொடுத்த அடுத்த வினாடி லக்ஷ்மணன்ற பையன் அப்பாவை திட்டுறான். இதெல்லாம் ஒரு அப்பாவா? அம்மாவை திட்டுறான். என்ன சொல்றான்னா, ஒரு நல்ல சிங்கத்துக்காக வைத்திருந்த ஊன் உணவை கொண்டு போய் ஒரு சொறி நாய்க்கு யாராவது விடுவார்களா? எல்லாம் பாட்டு இருக்கு, கம்பனுடைய பாட்டு. அதாவது ராமனுக்குரிய ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுத்ததுக்கு ஒரு ஊமை சொல்றான். நல்ல சிங்கத்துக்கு என்று வைத்திருந்த ஊன் உணவை கொண்டு போய் யாராவது ஒரு சொறி நாய்க்கு இடுவார்களா? அப்பேற்பட்ட காரியத்தை செய்து விட்டானே. சரி, சுமந்திரன் கேட்கிறான், காட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு நான் திரும்பி போறேன், உங்க அப்பாக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு. லக்ஷ்மணன் முந்திக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொல்ல தெரியுமா? எங்க அப்பனுக்கு இன்னும் சோறு எப்படி இறங்குதுன்னு கேளு. அந்த மனுஷனுக்கு இன்னும் எப்படி சோறு இறங்குது அப்படின்னு கேளு. அடுத்த கேள்வி கேட்டான், இன்னும் அவன் எப்படி மேல போகாம உயிரோடு இருக்கிறான்னு கேளு. இதெல்லாம் லக்ஷ்மணன் பேசுற பேச்சு. அப்ப திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறான் ராமன், இளையவா சீரியா அல்லன செப்பேன். தப்பான வார்த்தை எல்லாம் சொல்லாதடா, ஏன்டா இப்படி தவறான வார்த்தையெல்லாம் பேசுற? சீரியா அல்லன செப்பேல், பழையான வார்த்தைகளை பேசாது அப்படின்ட்டு. நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? தசரத மகா சக்கரவர்த்தியை பத்தி ஒரு வார்த்தை சொல்றான். நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்ன, இதுவரைக்கும் ஒரு வார்த்தை என்ன கெட்ட வார்த்தையோ மோசமான வார்த்தையோ கடுஞ்சொல்லோ சொல்லி வளர்த்தது இல்லடா. பாருங்க, லக்ஷ்மணன் கேட்கிறான், நீ அப்பா வார்த்தையை மீறிட்டு இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டால் என்னன்னு கேட்டான். தகப்பன் இந்த உத்தரவு போட்டாலும் தகப்பன் உத்தரவை மீறிட்டு பிரகலைம் பண்ணு, நீ ராஜா. தசரதர் இப்ப ஓல்டு ஏஜ் ஆயிட்டார், வயசாகி போச்சு. அதனால அவர் ஏதோ பெறார். பையனை சொல்றாரு, அப்பா வயசா பின்னாத்திட்டு இருக்கிறார் அப்படிங்கிற பாருங்க. அது மாதிரி வயசாகி போச்சு, அதனால அவர் அப்பா உளர்றார் அப்படின்னு. ஆட்சியை டேக் ஓவர் பண்ணு, நீ அப்படியே எடுத்துரு. நீங்க முகல் ஹிஸ்டரி படிச்சு பார்க்கணும் சார். ஷாஜகான் அந்த கோட்டையை கட்டினா பாத்தீங்களா, தாஜ்மஹால் கட்டினா பாத்தீங்களா, அந்த எரிச்சல் ஆக்ரா கோட்டையில அவனை ஜெயில வச்சுட்டான். அவன் புள்ள அவுரங்கசீப் உள்ள இருக்கிறான். ஒரு கண்ணாடி குமிழ் வழியா தான் அவன் தாஜ்மஹாலையே பார்க்க முடியும். இப்படி ஒரு கண்ணாடி குமிழ், அது வழியா தாஜ்மஹால் தெரியும், அதுல தான் பார்க்க முடியும். முதல்ல இந்த ஆக்ரா கோட்டையில அவங்க அப்பா இருக்கிற போது, ஆக்ரா கோட்டையில இருக்கிற அப்பா சரண்டர் ஆகணுங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணா, உள்ள போற யமுனா வாட்டரை நிறுத்திட்டான். கோட்டைக்குள்ள தண்ணி போகாதபடி கட் பண்ணிட்டான். கோட்டைக்குள்ள தண்ணி போகாதபடி கட் பண்ண உடனே வருத்தப்பட்டு மகனுக்கு சமரச கடிதம் எழுதுறான் அப்பா. என்ன சொன்னான் தெரியுமா?
இறைவனுடைய சித்தம் இல்லாமல் ஒரு இலை கூட உதிர்வதில்லை. யாருக்கு ஆட்சி என்பதை இறைவன் தான் தீர்மானிக்கிறார். மகனே, நீ சொந்த தகப்பனுக்கு குடிக்கிற தண்ணீரை நிறுத்திவிட்டாய். இது ஹிஸ்டரியில் இருக்க லெட்டர். வே சாமிநாத சர்மா வரலாற்று சிறப்புடைய கடிதங்கள்னு ஒரு கடித புத்தகம் போட்டிருக்கிறார். இதுல அப்பா பிள்ளைக்கு எழுதின கடிதம் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. உன்னை விட இந்துக்கள் எவ்வளவோ மேலானவர்கள், உன்னை விட இந்துக்கள் எவ்வளவோ மேலானவர்கள். செத்து போன தகப்பனுக்கு கூட எள்ளும் தண்ணீரும் கொடுக்கிறார்கள். நீ எனக்கு உயிரோடு இருக்கும் போதே தண்ணீரை நிறுத்தி விட்டாயே, மகன் செய்கிற காரியமா இது? மகன் செய்கிற காரியமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பதில் மகன் கடிதம் அனுப்பிச்சா என்ன, வாளை கீழே போட்டு விட்டு சமாதானம் அடைந்தால் உனக்கு தண்ணீர் தரப்படும். சண்டை போடுற ஐடியாவை டிராப் பண்ணிட்டு நீ என்கிட்ட சரண்டரானா நான் வேணா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன் அப்படின்னு, நான் வேணா தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா பாருங்க. ஒரு தகப்பனும் மகனும் கடுமையான ஒரு யுத்தம் பண்ணி கொள்ளுகிறார்கள் ஆட்சிக்காக கூட. எவ்வளவோ கடுஞ்சொற்களை தகப்பனும் பிள்ளையும் பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். உலக வரலாற்றுல எத்தனையோ ராஜ குடும்பங்கள்ல நடந்திருக்கு. இப்ப ராமன் சொல்றார், டேய் நம்ம அப்பா தசரதர் என்னை பார்த்து கடுமையா ஒரு வார்த்தை இன்னைய தேதி வரைக்கும் சொன்னதா வரலாறு இல்லடா. அப்ப பாட்டு சொல்றான் பாருங்க, கம்பன் எழுதுறார். லட்சுமணனை பார்த்து ராமன் சொல்றார், நன் சொற்கள் தந்து என்னை நாளும் வளர்த்த தாதை. நல்ல வார்த்தை சொல்லியே என்னை வளர்த்தாரா அப்பா. ஒரு வார்த்தை கடும் சொல், ஒரு கொடும் சொல், ஒரு திட்டு, ஒரு ஆத்திரம், ஒரு சாபம், ஒரு கோபம் எதுவுமே நம்ம அப்பா என்கிட்ட சொன்னதில்லடா. ஒரு வார்த்தை தப்பா சொன்னதில்லடா. நன் சொற்கள் தந்து என்னை நாளும் வளர்த்ததாதை தன் சொல் கடந்தால் எனக்கு யாது உளது ஈனம். என்ன நல்ல வார்த்தை சொல்லியே என்ன வளர்த்த அப்பா இப்ப ராஜ்யம் உனக்கு இல்ல பரதனுக்குன்னு சொன்னா நான் கேட்டுட்டு தானடா போனோம். அதை மீறிட்டு ராஜ்யத்தை நானா எடுத்துக்கிட்டா எனக்கு மானம் இருக்குமா, ஒரு ஈனம் இருக்குமா? அந்த காரியத்தை நான் செய்யலாமா? அந்த என்ன முக்கியம்னா, நன் சொற்கள் தந்து என்னை நாளும் வளர்த்த தாதை. கடுஞ்சல் கூட தகப்பன் சொல்லக்கூடாது அப்படிங்கிற. எந்த கோபத்தில் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கடுஞ்சல் ஒரு தகப்பன் சொல்லக்கூடாது. இது ராமாயணம் கற்றுக் கொடுக்கிற நெறி. நன் சொற்கள் நல்ல வார்த்தையாவே பேசும். எவ்வளவு நல்ல வார்த்தைகளை கொடுக்க முடியுமோ அவ்வளவு நல்ல வார்த்தை கொடுக்கணும் அப்படி. இந்த ராமாயணத்திலேயாவது அப்பா நல்ல வார்த்தை சொல்லணுங்கிறதோட ஒரு கருத்து நிக்குது. கந்தபுராணத்தை எடுத்து படிச்சு பார்த்தா பிரமிப்பா இருக்கு. என்ன பிரமிப்புன்னா, மகனை மரியாதையா நடத்துங்கிறது. எப்படி மரியாதையா? சார் போட்டு பேசுங்க. நம்ம வட அது எடுத்துட்டு வர. பட் இப்போ சைல்டு சைக்காலஜில நீங்க சைக்காட்ரிஸ்டோட பேசி பாருங்க, உங்கள் குழந்தைகளை பெரியவர்கள் போல் நடத்துங்கள். இதான் முதல் பாடம். பள்ளிக்கூடம் வந்துச்சுன்னா, வந்துட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா, செய்ய போறீங்களா, விளையாட போறீங்களா, சரி விளையாட்டு செய்றீங்களா, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, போய் காஃபி சாப்பிடுங்க, இல்ல பால் சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ சாப்பிடுங்க, புரியுதா? விளையாட்டு வரீங்களா? குழந்தைய பெரிய மனுஷனா நடத்தணும் அப்படிங்கிறாங்க. நமக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் அது என்ன அது பெரிய மனுஷனா நடத்திக்கிட்டு, அதுக்கு எதுக்கு நம்ம காரணம் சொல்றாங்க, நீங்க பெரிய மனுஷனா நடத்த நடத்த அது உங்களை ரொம்ப பெரிய மனுஷனா நடத்துமா. ஏன்னா அது கத்துக்குது. ஓ நம்ம அப்பா நம்மள மதிச்சு இப்படி பேசுறாருன்னா அப்பாட்ட, அப்பா நீங்க சாப்பிட்டீங்களாப்பா, அப்பா நீங்க தூங்கலையாப்பா, அப்பா உங்களுக்கு மருந்து வேணுமாப்பா. ஏன் நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதான் அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க அவனுக்கு மரியாதை கொடுக்க 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 அவன் அதை விட பல மடங்கான மரியாதையை திருப்பி கொடுக்க ஆரம்பிப்பா அப்படின்னு. மகனை நீங்க நாங்கன்னு பேசுற வழக்கம் உண்டான்னா இல்லதான். எங்க உண்டு தெரியுங்களா? நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு போய் பாருங்க, தாயார் மகனை அவுகன்னு தான் பேசுவாங்க. அவங்களுடைய கல்ச்சர்ல பழக்கம் உண்டு. ஈழத் தமிழர்கள், யாழ்ப்பாண தமிழர்கள் இருக்காங்க பாருங்க, மகனை அவர்னு தான் பேசுவாங்க. அவர் பள்ளிக்கூடம் போய் இருக்கிறார், மாலை வருவார், என்ன பள்ளிக்கூடம் போய் வந்தீர்களான்னு கேட்பாங்க. சாப்பிட்டீர்களா, ஓய்வு எடுக்கிறீர்களா, என்ன செய்கிறீர்கள், மகனை என்ன செய்கிறீர்கள் கேட்பாங்க. நீ என்ன செய்யறன்னு கேட்க மாட்டாங்க. பாருங்க, இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். பட் இன்னைக்கு லேட்டஸ்ட் சைக்காலஜி எவ்வளவு மரியாதையா பிள்ளைய நடத்த முடியுமோ அவ்வளவு மரியாதையா நடத்துங்க, ஈக்குவலாவே நடத்துங்க. முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் கூடுதல் மரியாதையை கொடுங்க. ஏன்? அப்பதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிற பண்பு வரும்னு சொல்றாங்க. கந்தபுராணத்துல இதுக்கு ஒரு அருமையான இடம் இருக்கு சார். என்ன ஆச்சரியம் பாருங்க, எவ்வளவு ஏன்ஷியன்டா நம்முடைய பெரியவங்க இதெல்லாம் திங்க் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், முருகன் நந்தி வருகிற போது சிறையில வைக்கிறார். முதல்ல பிரம்மாவை ஜெயில வச்சார். அவரு பிரம்மாவை ஏன் ஜெயில வச்ச விடுவிக்க சொல்லணும்னு நந்தியை அனுப்பிச்சாரு சிவபெருமான். நந்தி தேவர் போய் சிவபெருமான் பிரம்மாவை விட சொன்னார்னு சொன்னார். முருகன் விடுறதா இல்லை அப்படின்னு சொன்னார். இதோ நந்தி திரும்ப வேண்டியதானே, ஒரு வார்த்தை கூட சொன்னார். என்ன சொன்னார்னா, விடுறீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு வரும்படி என்ன சொல்லல, ரிலீஸ் பண்ணி அழைச்சிட்டு வரும்படி சொன்னார். இப்படி சிவபெருமான் சொல்லல.
எப்பவுமே பெரிய மனுஷன் பிஏ பெரிய மனுஷனை விட பெரிய ஆளா பேசுவோம். அவர் சொல்லாதெல்லாம் சொல்லதான் பேசுவோம் பாட்டுக்கு. இது பெரிய மனுஷன் பிஏக்கு ஒரு வியாதி. இவர் சொல்லிட்டார், கையோட அழைச்சிட்டு வரும்படிதான் உத்தரவே ஒழிய அனுப்புறீங்களா இல்லையான்னு கேட்டு வரும்படியா எனக்கு ஒன்னும் உத்தரவு இல்லை என்றார். முருகன் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், வீரபாகு அந்த ஜெயிலுக்கு அடுத்த ரூம்ல ஆள் இருக்கா காலியா இருக்காங்க? டக்குன்னு நந்தி அப்படியே ரிவர்ஸ்ல வந்து அப்படியே திரும்பி பின்னாடி வந்துட்டு பிறகு ஒண்ணு சிவபெருமான் தானே புறப்பட்டு போறார். யாரு? முருகன் பேசுறதுக்கு. இந்த இடத்துல கச்சியப்பர் எழுதுறாரு, முருகனை நோக்கி சிவபெருமான் வந்த உடனே முருகப்பெருமான் எழுந்து போய் அப்பாவை வாசல்ல இருந்து வரவேற்று அழைத்து கொண்டு வந்து உயர்ந்த ஆசனத்துல அப்பாவை உட்காத்தி வச்சு பக்கத்துல பவ்யமா முருகப்பெருமான் பிள்ளை நிற்கிறார். அவரை பார்த்து சிவபெருமான் எப்படி பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஐயா சிறை விடுதி என்றார். ஐயா சார், மகனை பார்த்து ஐயான்னு கூப்பிட்டாராம். இப்ப எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. உலகத்துக்கே தந்தையாக இருக்கிறவன் சிவபெருமான், தனக்கு மேல் இன்னொரு பரம்பொருள் இல்லாதவன் என்றாலும் முருகப்பெருமானை சுட்டுகிற போது ஐயா. ஐயாங்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை தமிழ்ல தெரியுமா? மிகச்சிறந்த சொல் ஐயாங்கிற வார்த்தை. இருக்கு மேல ஒரு வார்த்தையே கிடையாது. ஐயா சிறை விடுதி என்றார். இவரை சிறையிலிருந்து விட்டுடுங்க. விடுதி, விடுன்னு சொல்லல, விடுதி என்றார். விட்டு விடுங்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்ப முருகப்பெருமான் பணிவா சொல்றாரு, அது வெளியில இருக்கக்கூடிய யோகியதை அவருக்கு இல்ல. சில பேர் உள்ள வச்சாதான் நாடு உருப்பிடும், அவங்க வெளியே இருந்தா நாடு வீணா போயிடும், அதனால நான் ஏற்பாடு பண்ணி உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ கொஞ்சம் கோவப்படுறாராம் சிவபெருமான். அந்த இடத்துல கச்சியப்பர் எழுதுவார், கோவப்படுறாராம் சிவபெருமான். என்ன? கந்தனை வெகுள்வான் போல கழறினான். கோவம் வர்ற மாதிரி முருகப்பெருமான் மேல கோவம் ஒரு மாதிரி பேசினாரா? அல்ல, ஒரு நயம் பாருங்க. கந்தனை வெகுள்வான் எழுதல கச்சியப்பர், வெகுள்வான் போல. என்ன அர்த்தம்? பிள்ளைகிட்ட கோவப்படல, கோவப்படுற மாதிரி நடிக்கிறாரு. இதுவும் பெற்றவங்க கத்துக்க வேண்டிய விஷயம். எந்த சந்தர்ப்பத்திலும் பிள்ளைகள்கிட்ட கோவப்படவே கூடாது. கோவப்படுற மாதிரி நடிக்கணும், கோவப்படுற மாதிரி நடிக்கணும். நமக்கு வாழ்க்கையில் நடிக்கவும் தெரியணும். பிள்ளைகள்கிட்ட கோவப்படுற மாதிரி வேணா நடிக்கலாமே ஒழிய நிஜமாவே கூடாது. கந்தனை வெகுள்வான் போல கடினான். அப்பவும் பாருங்க, ஐயா நம் வார்த்தையால் நந்தி வந்து நடின்றதும் கொள்ளாய். ஐயா நான் சொன்னபடி நந்தி வந்து சொன்னதையும் கேட்க மாட்டேங்கிற, நான் வந்து சொல்றேன் அப்போதும் நீங்கள் கேட்க மாட்டேன் என்கிறீர்களே, இது சரியா? விடுதி ஒரு முதல்ல வெளியில விடுங்க. அப்பவும் ஐயாங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார் சிவபெருமான். கச்சியப்பர் எழுதுறார். பிறகு அவர் சுவாமிநாதனா உயர்த்தி அவர்கிட்ட பிரணவ பொருளை கேட்டுக் கொள்ளுகிறார். உங்களுக்கு வந்து பிரணவ பொருள் தெரியுமான்னு குழந்தை கேட்கிற போது, நீங்க சொல்லுங்க கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தைய உயர்ந்த இடத்துல உட்காந்து வச்சு சிவபெருமான் கேட்கிறார். நாம கதை படிக்கிறோம், சுவாமி மலை போகிறோம், ஆனா அந்த முருகப்பெருமானை கும்பிடுறோம், முருகப்பெருமானை பார்க்கிறோம். நம்மை விட நம்முடைய பிள்ளைகளை உயர்வாக நடத்த வேண்டும் என்பதை சிவபெருமானிடத்திலிருந்து கற்றுக்கொண்டோமா? நம்மை விட நம்முடைய பிள்ளைகளை உயர்வாக நடத்த வேண்டும். ஏன்? தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. என் பிள்ளை என்னை விட பெரிய ஆளா இருக்கணும், என்னை விட சிறந்த ஆளா இருக்கணும், என்னை விட உயர்ந்த ஆளா இருக்கணும். அதுக்கு என்ன வழி? நாம் நடந்து கொள்வதில் இருந்துதான் அவனுடைய நடத்தை தீர்மானமாகிறது. If I respect him, நான் அவரை மதிக்க தொடங்கினால் அவர் அதை விட அதிகமாக என்னை மதிக்க தொடங்குகிறார். ஒரு பிள்ளை வளர்ப்பிலே ஒரு தந்தை, அதான் நன் சொற்கள் தந்து என்னை நாளும் வளர்த்த தாதை. இத ராமன் பேசுகிறார். முருகப்பெருமானிடத்திலே சிவபெருமான் அப்படி நடந்து காட்டுகிறார். இன்னொரு கோணத்துல பார்ப்போம். ஒரு தந்தையினுடைய வேலை என்ன அப்படின்னா, பிள்ளையை வளர்க்கிற போது பொறுப்புள்ளவர்களாக நாம வளர்க்கணும். பட் நம்முடைய இந்திய பெற்றோருடைய மனோநிலை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அவங்க யோசிச்சு சிந்திச்சு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி முடிவையும் இவங்களே பொட்டலங்கட்டி கையில கொடுக்க விரும்புறாங்க. எல்லாமே. ஏன்? நம்ம பிள்ளைங்க தப்பாதான் முடிவெடுக்கும், அது சரியா முடிவெடுக்காது. சார் சுவிட்சர்லாந்துல இருந்து என் நண்பர் வந்திருந்தார். இப்போ அவர் இங்க இருக்க நர்சரி ஸ்கூல்லாம் பார்த்துட்டு சொன்னாரு, என்ன பிள்ளைகளை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் அப்பா அம்மாவே விடுறாங்கன்னு. பின்ன வேற என்ன பண்ணுவாங்க? அங்கெல்லாம் 2 நாள் நாங்க வந்து நர்சரி ஸ்கூலுக்கு குழந்தைய கொண்டு போய் விடலாம். 3வது நாள் வந்தா டீச்சர் எங்களை கூப்பிட்டு திட்டுவாங்க, நீங்க பாட்டுக்கு போங்க, தானா குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரட்டும். ஏன்? அப்பதான் ரோட் சென்ஸ்ங்கிறதே அதுங்களுக்கு வரும், அது தானா வரணும். நீங்க இப்படி கொண்டு வந்து விடக்கூடாது. 2 நாள் ரூட் தெரியறதுக்காக பழகிறதுக்காக வாங்க. அங்க இன்னொன்னு இருக்கு, ஸ்கூலும் வீடும் வந்து அந்த அமைப்பு படி பக்கத்துல தான் இருக்கும். நியரஸ்ட் ஸ்கூல்ல தான் குழந்தைங்க படிக்கணும். 8 கிலோமீட்டர் பஸ்ல நாயா அடைஞ்சுக்கிட்டு போய் ஒரு ஸ்பெஷல் பள்ளிக்கூடத்துல படிச்சு அது பெரிய டிகிரி டிப்ளமா வாங்கணுங்கிற ஆசையெல்லாம் பெற்றவனுக்கு கிடையாது. ஏன்னா எல்லா பள்ளிக்கூடமே ஸ்பெஷல் பள்ளிக்கூடம். அது ஒரு எஜுகேஷன் ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணி வச்சிருக்காங்க. நியரஸ்ட் டிஸ்டன்ஸ், அதுக்கு நடந்து அந்த குழந்தைங்க போலாம்.
குழந்தைங்க போகும்போது எந்த வாகனமும் குறுக்க வராது. அதுல என்ன முக்கியம்னு கேட்டா, அப்பா அம்மா துணையா கொண்டு வந்து விடுறது 1 நாள் 2 நாள் 3 நாள் அந்த ரூட் அதுக்கு பழகிறதுக்காக கொண்டு வந்து விடணும். அப்புறம் அப்பா அம்மா வரக்கூடாது. இங்க நர்சரி ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டீங்க, 6th அட்மிஷனுக்கு நீங்க தான் போறீங்க, காலேஜ் அட்மிஷனுக்கு இன்ஜினியரிங் காலேஜுக்கு கவுன்சிலிங்க்கும் கூடவே போய் உட்காந்தீங்க. அவனை முடிச்சுட்டு ஹாஸ்டல்ல கொண்டு போய் ரூம்ல விட்டு இதுதான் பூட்டு, இதுதான் சாவி, இதை இப்படிதான் பூட்டணும், இப்படிதான் சாப்பிடணும், போத்திக்கணும், தூங்கிக்கணும், எல்லாமே என்னைக்கு அவனா கத்துக்க போறான்? அவனா என்னைக்கு கத்துக்க போறான்? நம்முடைய பிள்ளைகள் மீது நாம் வைத்திருக்கிற அவநம்பிக்கை பிள்ளைகளை ஊனமாக்குகிறது. ஊனமாக்குகிறது. நீ பாருட, நான் பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன், காலேஜுக்கு நான் வரணும், என்ன இருக்கு சார்? இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இன்டர்வியூல வேலைக்கு பையன் போகும்போது அப்பா கூட போய் சம்பளம் கூட போட்டு கொடுங்கன்னு கேட்கலாம் சார். ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் சம்பளம் கூட போட்டு கொடுங்களேன் அப்படின்னா அந்த இன்டர்வியூ எரிச்சல போய் வெளியே போய் வேலைக்கு அவன் எடுத்துக்கணுமா ஒன்னு எடுத்துக்கணுமா? அதாவது நம்ம அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா, கடைசி வரைக்கும் அவன் குழந்தையிலேருந்து வாலிபனாய் இருக்கிறான் அப்படிங்கறது உடல் சொல்லி மீசை முளைத்து விட்டது என்று அறிவித்து விட்டது. ஆனால் பையனுக்கு அறிவு வந்து விட்டது என்று அப்பா அறிவிப்பதே இல்லை. ஒரு 25 வயசு ஆச்சு, அவனா ஒரு முடிவு எடுக்கட்டுமே சார். அவன் மனைவி இருக்கிறா, மனைவி ஆயிடுச்சுட்டு சினிமாக்கு போலாமா இல்லையா அவங்க பேசிக்கிறாங்க. சார் அப்பா எதிர்பார்க்கிறார், என்கிட்ட கேட்டா என்ன? எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும்? அவன் பொண்டாட்டி அவன் சினிமா கூட்டு போறான், அவன் காசு முடிஞ்சா கூட்டு போறான், இல்ல பேசாம இருக்கிறான், உங்ககிட்ட எதுக்கு கேட்கணும்? எவ்வளவு நம்முடைய மனம் பாருங்க. கடைசி வரைக்கும் அவங்கள சின்ன குழந்தையா நம்ம பிடிமானத்திலேயே இருக்கணும் அப்படின்னா, உங்கள் பிடிமானத்திலேயே பிள்ளை இருப்பது மிகப்பெரிய அவமானம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். They must be independent leaders. நீங்க அவங்களே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க ஷோல்டர் பண்ணணும், அவங்க சுமக்கிறதுக்கு பழகணும். நீங்க ஷூ தொலைஞ்சு போச்சா, ஷூ குழந்தை ஸ்கூலுக்கு போய் எடுத்து பேசாம இருக்கணும். டெய்லி அம்மா கட்டி விடணுமா? ஷூ போட்டுக்கோ, ஷூ போட்டுக்கோ, இல்லாட்டி பெனால்டி போட்டுருவாங்க, ஷூ போட்டுக்கோ பெனால்டி. இந்த ஷூ போடுறதே அயோக்கியத்தனம். நான் ஒரு முறை சொன்னேன், சார் இங்கிலீஷ்காரன் கிளைமேட்டு குளிரும், அதனால இந்த கழுத்துல ஒண்ணு கட்டி டை கட்டி, அது இங்கிலீஷ்காரனுடைய கல்ச்சர். சரி ஒழிஞ்சு போகுது, அவனுக்கு குளிரும். அப்புறம் சாக்ஸ் போடாட்டி கால் குளிரும். கால் கட்ட விரலுக்கு அடுத்த விரல் இருக்கு பாருங்க, அதுதான் குளிரை உணர்கிற விரல். கரெக்டா நம்ம கால் கட்ட விரலுக்கு அடுத்த விரல், அது குளிர் ரொம்ப உரைக்கும். அது வழியா தான் நம்முடைய சக்தியை வெளியேற்றி திரும்பி வரும். அந்த விரலை மூடி ஆகணும், அப்பதான் குளிராம இருக்கும். சாக்ஸ் போட்டே ஆகணும், ஷூ போட்டே ஆகணும், ஏன்னா அவனுக்கு குளிரும். கோட் போட்டே ஆகணும், அவனுக்கு குளிரும். நம்ம ஊர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல நீங்க பாத்தீங்கன்னா கழுத்தை கட்டி டை கட்ட சொல்றானே, இங்க என்ன குளிருத? வேர்க்குது. சார் சம்பளத்தை கூட்டு குறையன்னு எல்லா ஸ்கூலுக்கும் சண்டை போடுறான், அப்பம் போறான், கோர்ட்டுக்கு போறான். இந்த குழந்தைங்களை டை கட்ட சொல்லி கொலை பண்றான் அப்படின்னு எவனாவது கோர்ட்டுக்கு போனாங்க? இந்த குழந்தைங்களுக்கு டை எதுக்கு? நீ நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய போஸ்டுக்கு போறியா, ஏசி ரூம்ல ஆபீஸ்ல உட்காரியா, அப்ப டை கட்ட கத்துக்க மாட்டியா? டை கட்டுறதுன்னா அவ்வளவு கஷ்டமா? வெள்ளக்காரன் உனக்கு தூக்கே போட்டு விட்டு அப்பெல்லாம் மானம் இல்லாம வாங்கிட்டு இந்த டைய பத்தி அவ்வளவு கவலைப்படுற? நம்ம கிளைமேட்டுக்கு எதுக்கு ஷூ? நம்ம குழந்தைங்களுக்கு எதுக்கு ஷூ? அது ஷூ கட்டின உடனே வீடே எப்படி நாறுது தெரியுமா? அந்த சாக்ஸ் கொடல கொமட்டு. ஏன் அவ்வளவு வேத்து இருக்கு ஸ்கூல்ல? சரியான வென்டிலேஷன் இல்ல, காற்றோட்டம் இல்ல. அதுல அது குழந்தை உட்கார்ந்து எழுச்சி வந்திருக்கு, அதனால ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருக்கு வேர்க்காம இருக்கிறதுக்கு. அந்த சட்டையை கழுத்துல இறுக்கி கட்டி இந்த இடத்துல ஒரு டை கட்டுறமே, நம்ம எதையாவது யோசிக்கிறோமா? இந்த காரியத்தை ஏன் செய்யணும், ஏன் செய்யக்கூடாது யோசிக்கிறோமா? அதாவது ரீசனிங் இருக்கணும். குளிர் பிரதேசத்தில் டை கட்டணும், ஷூ போடணும். வெயில் பிரதேசத்தில் படிக்கிறோம். நம்ம அப்பா தாத்தா எல்லாம் சட்டையே போட்டது இல்ல, நாம அவஸ்தையா சட்டை போட்டுட்டு அலையிறோம். இதுங்களுக்கு இன்னும் கோட்டு வேற போட்டு விட்டு எவ்வளவு அக்கறம். சரி, அதை வேற டெய்லி அந்த ஷூ. சரி பள்ளிக்கூடத்துக்கு போனோம், குழந்தை ஷூ போடணும். சில அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு டென்ஷன் ஆகி அப்படியே நிப்பாங்க. ஷூ போட்டு போ, ஷூ போட்டு போ. அவன் போட மாட்டான். அப்படி அந்த ஷூவை எடுத்து மாட்டி அந்த சாக்ஸ் போட்டு அந்த நாட் போட்டு முடிச்சு விட்டு கொண்டு போய் அந்த ஆட்டோல ஏற்றி விட்டு, அவ்வளவு ஒரு நாள் செய்யலாம், 2 நாள் செய்யலாம். 3வது நாள் லேட்டா போய் டீச்சர் போய் திட்டுவாங்கன்னா வாங்கட்டுமே. 4வது நாள் அடிக்கிறாங்களே அடிக்கட்டுமே. ஏன் அப்படி நடந்தாதான் அவனா ஷூ போட ஆரம்பிப்பானே ஒழிய, இல்லாட்டி கடைசி வரைக்கும் இன்னொருத்தர் தனக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு ஊனமான மனோநிலை உடையவர்களாக மாறுகிறார். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்கணும், தான் வேலையை பார்த்துக்கணும். இந்த உணர்வுகளோடு பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு குழந்தை என்ன படிச்சு என்ன மேல வரணும் அப்படிங்கறதுல இந்தியன் பேரண்ட்ஸோட இயல்பு எப்படின்னு கேட்டா, ஒரு அளவுக்கு மேல அவனுடைய எல்லாத்தையும் இவங்களே டிசைட் பண்றது.
என்ன படிக்கணும், எப்படி வரணும், என்ன மாதிரியா இருக்கணும், எல்லாத்தையும் அவங்களே முடிவு பண்ணுவாங்க. நல்ல மார்க் வாங்கின பையன் சார் மெடிக்கல்ல போய் ஜாயின் பண்ண வச்சாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் டாக்டர்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். பிள்ளைய கஷ்டப்பட்டு மெடிக்கல்ல சேர்த்துட்டாங்க. அவன் எல்லாத்தையும் செய்யுது, மார்க்கே வாங்கல, படிக்கவே மாட்டேங்கிறான். இவங்களுக்கு பயம் வந்துச்சு, ட்ரக் அடிக்ட் ஆயிட்டானோ, காலேஜில் போய் என்ன ஆச்சோ ஏதோ அப்படின்னு பயந்து போய் அப்புறம் மெதுவா தெரிஞ்ச நண்பருடைய கூட்டு வந்தாங்க. நான் அந்த டைம் பிள்ளைகிட்ட பேசினேன், என்ன ராஜா என்ன ப்ராப்ளம், எனக்கு மெடிக்கல் படிக்க இஷ்டம் இல்லை. இவங்க 2 பேரும் கட்டாயப்படுத்தி கொண்டு போய் விட்டாங்க. நான் படிக்க மாட்டேன், நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு எவ்வளவோ சொன்னேன், எங்க அப்பா விடலை. இவர் நர்சிங் ஹோம் கட்டின பாவத்துக்கு நான் மெடிக்கல் படிக்கணுமா? அவரு டாக்டரா இருந்தாரு, எனக்கு டாக்டரா இருக்க இஷ்டம் இல்லை. ஏன்டா இஷ்டம் இல்லை? இவங்க 2 பேரும் டாக்டரா இருந்ததாலேயே எனக்கு அப்பா அம்மாவா இருந்தது இல்லை. அவன் சொன்ன வார்த்தை இது. இவங்க 2 பேரும் டாக்டரா இருந்ததாலேயே எனக்கு அப்பா அம்மாவா இருந்ததில்லை. எங்க அம்மா எனக்கு ஒருவேளை சோறு உருட்டி போட்டதில்லை. எங்க அப்பா ஒரு நாள் கூட என்னோட உட்காந்து பேசினதில்லை. கிளினிக் நர்சிங் ஹோம்னு பறந்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு அப்பா அம்மாவா இல்லாத இவங்க தொழிலுக்கு நான் ஏன் போகணும்? என் பிள்ளைக்கு அப்பா அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நீங்க யாருக்கு கவுன்சிலிங் பண்ணணும்? யாருக்கு நீங்க இப்ப கவுன்சிலிங் பண்ணணும்? அவன் கிளியரா இருக்க. நான் ஏன் டாக்டருக்கு படிக்கலன்னா, எங்க அப்பா அம்மா டாக்டரா இருக்கிறதாலேயே படிக்கல. எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் கிளினிக் போயிட்டே இருப்பாங்க. ராத்திரி பகல் எல்லா நேரம் போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் எனக்கு கொஞ்சினது இல்லை, முத்தம் கொடுத்தது இல்லை, ஒரு நாள் எனக்கு சாப்பாடு ஊட்டினது இல்லை. இப்ப எத்தனையோ பேர் வீட்டுல வடை போட்டு கொடுப்பான், போண்டா போட்டு கொடுப்பான், பஜ்ஜி போட்டு கொடுப்பான். எங்க அம்மா ஒண்ணுமே போட்டு கொடுத்தல, வேணா ஊசி போடுவாங்க. நான் ஏன் சார் இவங்க சொன்னதை கேட்கணுங்கிறான். நான் ரொம்ப வெகிமெண்டா அவன் சொல்றது நியாயம்னு சொல்லல. பட் அவனுக்கு ஒரு கோபத்தை யார் ஏற்படுத்தினா? தனக்கு தாய் தகப்பன் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு தாட் அவன் மைண்ட்ல ஓடி இருக்கா இல்லையா? சரி, இன்ஜினியரிங் படிக்க விரும்புறான், படிச்சுட்டு போய். நீங்க புத்திசாலியா இருந்தா அந்த இன்ஜினியரிங் பையனுக்கு ஒரு டாக்டர் மருமகளை கல்யாணம் பண்ணி வச்சு நர்சிங் ஹோம் கொடுத்துருங்களேன். மருமகளுக்கு கொடுக்க மனசு வருமா? ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன், படிக்க பிடிக்காத சப்ஜெக்ட்டுக்கு அந்த பையனை கொண்டு போய் விட்டு அவன் வம்பாயி, இதெல்லாம் ஒரு வகையான வேடிக்கையான குணங்கள். அதாவது பெற்றோர்கள் தங்கள் இறந்த காலத்தை பிள்ளைகளின் எதிர்காலமாக்க விரும்புகிறார்கள். தங்கள் இறந்த காலத்தை பிள்ளைகளின் எதிர்காலமாக ஆக்க விரும்புகிறார்கள். இது இன்றைய சூழலுக்கு பொருந்தாது. நான் என்ன சொல்றேன், ஏன்ஷியன்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து பெற்றவர்கள் கடமை என்னங்கிறத நாம கவனிக்கணும். அந்த மெத்தடாலஜியை அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் பழைய பெற்றோர்கள் நினைத்த நினைப்பிலிருந்து இன்றைய பெற்றோர்கள் சில விஷயங்கள்ல மாறுறதுக்கு தைரியமா இருக்கணும். எங்க மாறணும்? இப்ப எடுத்துங்களேன், ஒரு காலத்துல எப்படின்னு கேட்டா ஒரு பாரம்பரியமான வர்ணாசிரமம்ங்கிற ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் ஒரு பெரிய காமெடி நடந்து போச்சு. வர்ணாசிரமம்னா அப்பா என்ன வேலையோ அந்த வேலையை பிள்ளை செய்யறது அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம். நான் ஒரு விஷயம் பேசுறேன், தயவு தப்பா நினைக்காதீங்க. நான் பேசுறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். மூதறிஞர் ராஜாஜி குலக்கல்வி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வரார். அதாவது பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க அவங்க அப்பா வேலையை மத்தியானத்துக்கு மேல பாத்துக்கலாம், பகல் நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு வரட்டும், மத்தியானத்துக்கு மேல பாத்துக்கலாம்னு கொண்டு வந்தார். அவர் ஏன் கொண்டு வந்தார்? அவருக்கெல்லாம் உள்நோக்கம் கற்பிச்சாங்க. அவர் ஜாதி வாரியா அதே எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்காக கொண்டு வராருன்னு அவரை போட்டு காட்சி எடுத்தாங்க. அவர் என்ன சொன்னாரு, பள்ளிக்கூடத்துக்கு பசங்க வரமாட்டேங்கிறான், படிக்கிறதுக்கு அப்பா அனுப்ப மாட்டேங்கிறான். ஏன்னா ஒரு தச்சர் வேலை பார்க்கிற அப்பா சொல்றான், எனக்கு உதவிக்குன்னு ஒரு ஆள் வேலை வச்சா சம்பளம் கொடுக்கணும், இந்த பயலை கூடவே வச்சிருந்தா இவன் இந்த தொழிலையும் கத்துக்குவான், இவனுக்கு நான் சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவன் இந்த தொழிலை கத்துக்குவான், அதனால நான் பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறான். இது ப்ராப்ளமா இருக்கு. ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணிட்டோம், பசங்களை பெற்றவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அப்ப ராஜாஜி சொன்னார், பாதி நேரம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கப்பா, மீதி நேரம் உன் தொழிலை கத்துக்கிட்டுப்பாங்க. இப்படிதான் அவர் அந்த ஸ்கீமை கொண்டு வந்தார். அவருக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. அவன் அப்பன் வேலையா அவன் புள்ள பார்க்கணுங்கிற மாதிரி உள்நோக்கம் எல்லாம் கிடையாது. நான் இப்ப ராஜாஜியை சப்போர்ட் பண்ணி பேசினா பல பேர் தப்பா நினைப்பாங்க. ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அவர் கொண்டு வந்த நோக்கத்துல உள்நோக்கம் எதுவுமே கிடையாது. சரி, பட் இதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. என்னன்னா அவன் ஜாதி வாரியா அப்பா வேலையை புள்ள பார்க்கணும்னு சொல்ற வர்ணாசிரம தர்மத்தை மீண்டும் கொண்டு வருகிறார் அப்படின்னு சொன்னாங்க. என்ன தெரியுமா பெரிய காமெடி? இப்படி வர்ணாசிரம தர்மத்தை ராஜாஜி புகுத்துகிறார் என்று எதிர்த்து போராடிய அத்தனை பேரும் தங்கள் பிள்ளைகளை தங்கள் பதவிக்கு கொண்டு வருகிற அதே வேலையை கூச்சமில்லாமல் செய்கிறார். கூச்சமில்லாமல் செய்கிறார். அப்ப உன் புள்ள மட்டும் உன் பதவிக்கு வரணும். அப்ப அவர் சொன்னா அதுக்கு உள்நோக்கம் உண்டு, இதுக்கு உள்நோக்கம் கிடையாது. ராஜாஜிக்கு என்ன உள்நோக்கம்? அவர் என்ன அவர் பிள்ளைய கவர்னர் ஜெனரல் ஆக்கினாரா? அவர் பிள்ளைய வைஸ்ராய் ஆக்கினாரா? அவர் பிள்ளைய முதலமைச்சர் ஆக்கினாரா? அவர் பிள்ளைய அவர் எதுவுமாவே அவர் ஆக்கவே இல்லையா? ராஜாஜி போய் சேர்ந்துட்டாரு.
ஒரு கட்சி தலைவர் அவன் பிள்ளைய தவிர வேற எவனையாவது கட்சி தலைவரா வர்றதுக்கு விடுறானா? அரசியல் வேற எவனாவது உள்ள நுழைய முடியுதா? அவன் பிள்ளைய தானே கொண்டு வரா. இப்போ இன்னைக்கு நீங்கள் செய்கிற இதே காரியத்தை 3000 ஆண்டுக்கு முன்பு பெற்றோர்கள் செய்தால் அது வர்ணாசிரம தர்மம் என்று கொச்சையாக பேச நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? வர்ணாசிரம தர்மம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு பார்த்தா, டிவிஷன் ஆஃப் லேபர். ஒரு வேலையை நீ இதை செஞ்சு பழகு, நீ இதை செஞ்சு பழகு, நீ இதை செஞ்சு பழகு, நீ இதை செஞ்சு பழகு. நமக்குள்ள எந்த உயர்வு தாழ்வும் இல்லை. உயர்வு தாழ்வு கிடையாது. நீ இந்த வேலை செய்யற, நீ இந்த வேலை செய்யற, அவ்வளவுதானே ஒழிய உயர்வு தாழ்வு இல்லை. இப்படி அரும்பன ஒரு கோட்பாடு பிற்காலத்தில் கொஞ்சம் கச்சமச்சா ஆயிப்போச்சு. ஒரு உயர்வு தாழ்வு ஏற்பட்டு போச்சு. சில அழுகல் விஷயங்கள் ஏற்பட்டு போச்சு. நீ தொடாத, நீ வராத, நீ போகாத, எத்தனையோ தப்பு நடந்து போச்சு. அதை மாற்ற வேண்டும் என்று சொல்வதில் பிழை இல்லை. ஆனா மாற்ற வேண்டும் என்று சொன்னவர்களே மாற்றாதபடி நடந்து கொண்டால் அது என்ன நியாயத்தோடு சேர்ந்தது? அப்ப நமக்கு அது சௌரியமா நம்ம செய்ய விரும்புறோம். தர்மத்தை பற்றிலாம் நம்ம கவலைப்படுறதுக்கு தயாரா இல்லை. இப்ப நான் சொல்ல வந்த பகுதி என்னன்னு கேட்டா, பிள்ளைகள் ஏன் தொழிலையும் கற்க வேண்டும் என்று ராஜாஜி சொன்னார். அந்த பிள்ளைங்க பின்னாடி போனா வேலை இல்லாம கஷ்டப்பட வேண்டி இருக்காது, படிப்பும் படிச்சிருப்பான், வேலையும் இருக்கும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துக்கு தான் சொன்னார். இப்ப மாடர்னா பாலிடெக்னிக் எல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்க. ஒரு half a day பாலிடெக்னிக் கிளாஸ் போனா போறோம், half a day ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியோட அட்டாச் பண்ணு, half a day ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியோட அட்டாச் பண்ணு அப்படி. இப்ப கேட்டரிங்ல கூட அப்படியே முடிவு பண்ணிருக்கான். half a day தியரி எடு, half a day ஏதாவது ஒரு ஹோட்டலோட லிங்க் பண்ணு. மெடிக்கல்ல கூட half a day கிளாஸ் எடு, half a day கொண்டு போய் பிராக்டிகல் கிளாஸ்ல லிங்க் பண்ணு. ஏன் வெறும் தியரியா மக்கப் பண்ணி என்ன பிரயோஜனம் சார்? கேட்டரிங் இன்ஸ்டிடியூஷன் தொடங்குற போது ஸ்பூன் கரண்டி எல்லாம் வரைய சொன்னான் சார். ஸ்பூன் கரண்டி பார்த்து தெரியாத வரையணுமா? அது நீ இன்னும் பழைய தியரியே பிடிச்சிக்கிட்டு இன்னும் கிளாஸ் நடத்திக்கிட்டே இருந்தா எப்படி? அவன் தான் பாட்டில் வரைக்கும் பார்த்துட்டானே, அப்புறம் என்ன ஸ்பூனு கரண்டி இன்னும் திரும்ப அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது. இப்ப அதை வரையணுங்கிற பழைய தியரி இப்ப தேவையில்லை. எவ்வளவு மாறி இருக்கு. அந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம மாத்தலாம். பிராக்டிகல் நாலேஜ். உன்னுடைய கஸ்டமர் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுவ, நீ எப்படி குக் பண்ணுவ, எப்படி மேனேஜ் பண்ணுவ, எப்படி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நடத்தி காட்ட முடியும், அப்படி எல்லாத்துலயுமே ஒரு மாற்றங்கள் வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்ப நான் ஒரு பகுதியில கொஞ்சம் டீவியேட் ஆன திரும்ப அந்த இடத்துக்கு வரேன். எல்லா தகப்பனுக்குமே தான் பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அது தப்பு இல்லை. சேஃப்டி மெஷர், ஒரு எதிர்பார்ப்பு. சில சந்தர்ப்பத்தில் அதுல இருந்து மீறுகிற பிள்ளைகள் தான் பெரிய வரலாற்று புருஷர்களா மாறுவார்கள். ஆரியாம்பாள் சொன்னதை கேட்டிருந்தா அசட்டு சங்கரன் தானே கிடைச்சிருப்பாரு. ஆரியாம்பாள் சொல்றதை கேட்டிருந்தா ஜெகத்குரு ஆதி சங்கரர் கிடைச்சிருப்பாரா? அசட்டு சங்கரன் கிடைச்சிருப்பான். ஆரியாம்பாள் பேச்ச மீறினதுனாலதான் ஆதி சங்கரர் என்ற ஞானியே உலகத்துக்கு வர முடிஞ்சது. ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில பெற்றோர்களுடைய எல்லையை மீறித்தான் பிள்ளைங்க வெளியில போயாங்க. சார், நேதாஜி ஐசிஎஸ் எழுதணுங்கிறது அவங்க அப்பாவோட ஆசை. ஐசிஎஸ் படிக்கணும். அன்னைய தேதிக்கு ஐசிஎஸ் தான் பெரிய படிப்பு. ஐசிஎஸ் படிக்கணும், ஐசிஎஸ் படிக்கணும், ஐசிஎஸ் பிள்ளைய மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்பா. நேதாஜி படிச்சுட்டார், ஐசிஎஸ் பரீட்சை எழுதிட்டார், பாஸ் பண்ணிட்டார். ரிசல்ட் வந்துருச்சு. அப்பாட்ட போனார், நான் ஐசிஎஸ் பாஸ் பண்ணிட்டேன். என் கனவு நிறைவேறிடுச்சு. எப்போ டியூட்டி ஜாயின் பண்ண போற? ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்? உன் ஆசைக்காக ஐசிஎஸ் பாஸ் பண்ணிட்டேன், இப்ப என் லட்சியத்துக்காக நாட்டுக்கு பாடுபட போறேன். உன் கனவை நிறைவேற்றணுங்கிறதுக்காக ஐசிஎஸ் பாஸ் பண்ணிட்டேன், அது உன் கனவு நிறைவேறி போச்சு. இப்ப ஏன் கனவு இந்த இந்தியா அடிமையாக இருக்கக்கூடாது, சுதந்திர நாடாக இருக்க வேண்டும். உன் கனவை நிறைவேற்றிய நான் என் கனவுகளை நிறைவேற்ற புறப்படுகிறேன். குறுக்கே நிற்காது. இப்ப அந்த பிள்ளை அந்த இடத்துல தந்தையை மீறி வெளியே போனதானே கரெக்ட். இல்லாட்டி உங்களுக்கு நேதாஜி ஒரு ஐசிஎஸ் ஆபீசரா இருந்து ரிட்டையர்ட் ஆகி ஒரு பங்களால இருந்து செத்து மாரடைப்ப போய் சேர்ந்திருப்பார், அவ்வளவுதான். நேதாஜிங்கிற ஒரு வீர புருஷன், ஒரு உலக வரலாற்றை ஆட்டி படைத்த ஒரு வீர புருஷன், தியாக புருஷன், அவங்க அப்பா பேச்சு கேட்டு கிடைப்பாரா? ஒவ்வொரு தந்தையும் தன்னிடத்தில் தன் பிள்ளை என்கிற அந்த வழிமுறையில் தான் கொண்டு போக விரும்புகிறார். சில சந்தர்ப்பத்தில் நல்ல பிள்ளைகள் பெற்றோரை மீறுவது தவறு அல்ல. நல்ல பிள்ளைகள் பெற்றோரை மீறுவது தவறு அல்ல. கர்ணனுடைய கதை நீங்க படிச்சிருப்பீங்க. கர்ணனோட அப்பா தேரோட்டி, அத்தனைக்கும் வளர்ப்பு மகன், அவனுக்கு சொந்த பிள்ளை இல்லை. அந்த தேரோட்டிக்கு பெட்டியில போன பிள்ளை கர்ணன் குந்தியோட பிள்ளைய தானே எடுத்து வளர்க்கிறான். சின்ன வயசுல கர்ணன் சொல்றான், ஏய் நீ எப்படியாவது தேர் ஓட்டுறதுக்கு பழகுடா. எதுக்குன்னா, நீ தேர் ஓட்ட பழகிட்டேன்னா நான் ராஜாட்ட சொல்லி ஒன்னையும் தேர் ஓட்டி ஆக்கிடுவேன். ஒரு காலத்துல எல்லா அப்பனுக்கும் அவன் குமாஸ்தாவா இருந்தா பிள்ளையும் குமாஸ்தா ஆக்கிடணும். ஏன்? நம்மளை மீறி போயிடக்கூடாது, பெரிய ஆளா ஆயிடக்கூடாது.
அப்படி ஒரு அபிப்பிராயமே இருக்கும். என் வேலையை எப்படியா ரிட்டையர் ஆக போறேன் வாங்கி கொடுத்துறேன். போலீஸா இருப்பார், நான் ரிட்டையர் ஆக போறேன் வேலையை வாங்கி கொடுத்துறேன். நான் இதுவா இருக்கேன், அது ரிட்டையர் ஆக போறேன், அந்த வேலையை கொடுக்குறேன். கணக்கு பிள்ளையா இருப்பார், முதலாளிட்ட சொல்லி அந்த இடத்த உனக்கு வாங்கி கொடுத்துறேன். எல்லா அப்பாவும் தான் இடத்துல பிள்ளைய வச்சுட்டு அப்படியே ரிட்டையர்ட் ஆகணுன்ற எண்ணத்தோட தான் இருப்பான். இப்ப இல்ல, மகாபாரத காலத்திலேயே தேர்வோட்டியா இருந்த அவங்க அப்பன் சொல்றான், கர்ணனோட அப்பா, உன்னை தேர்வோட்டி ஆக்கிட்டு நான் ஓய்வு எடுக்கலாம் இருக்கிறேன், தேர்வோட்டி ஆகணும், தேர் ஓட்ட கத்துக்கணும். சார் கர்ணன் சொன்னா சார் ஒரு வார்த்தை, என்ன, நான் ராஜாக்களுக்கு தேர் ஓட்டுகிற சாதாரண தேர் ஓட்டியாக இருக்க முடியாது. என்றைக்காவது ஒரு ராஜாவை எனக்கு தேர் ஓட்ட வைப்பேனே ஒழிய, என்றைக்காவது ஒரு ராஜாவை நான் எனக்கு தேர் ஓட்ட வைப்பேனே ஒழிய தேர் ஓட்டுகிற தேர் ஓட்டியாக இருக்க மாட்டேன்னா. கரெக்ட். பின்னால அவன் செஞ்சு காமிச்சுட்டாங்க. அவன் சல்லியன்கிற ராஜாவை யுத்த களத்துல துரியோதன சொல்றான், அந்த சல்லியன் எனக்கு தேரோட்ட சொல்லு அப்படின்னு. தன் இளம் பருவத்து கனவை கர்ணன் நிறைவேற்றி காட்டி விட்டார். ஒரு அரசன் தனக்கு தேரோட்டும்படியாக மேலே ஆரோகணித்து புறப்பட்டு விட்டார். இப்ப யோசிச்சு பாருங்க, சில சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் வீரியமுடையவர்களாக தகப்பனையும் தாண்டி போகிறவர்களாக இருப்பது என்பது அவசியமானது. நம்முடைய இறந்த காலத்தையே பிள்ளைகள் மீது சுமத்துவது என்கின்ற அந்த எண்ணத்தில் இருந்து அவர்கள் மாற விரும்புகிற போது அனுமதிப்பது என்பது ஒரு நல்ல தகப்பனுக்குரிய ஒரு அடையாளம். நானே பிஎல் முடிச்சேன். நான் பிஎல் முடிச்சோடனே இது எங்க அப்பாவுடைய கனவு. ஏன்னா எங்க அப்பாவோட அப்பா வந்து வக்கீல் குமாஸ்தா. எங்க அப்பாவோட அப்பா ஒரு வக்கீல் குமாஸ்தா திருநெல்வேலியில. அந்த தாத்தா சாகரப்ப எங்க அப்பாட்ட என்னவா சொன்னாரு, எப்படியாவது உன்னை வக்கீலுக்கு படிக்க வைக்க. அவரை பொறுத்த வரைக்கும் வக்கீல் தான் உலகத்திலேயே பெரிய பதவி. நான் வக்கீல் குமாஸ்தாவா இருந்தேன், என் வாழ்க்கை வீணா போச்சு, அதனால எப்படியாவது ஒன்ன வக்கீலுக்கு படிக்க வைக்கணும்னு நினைச்சையா. எங்க அப்பாட்ட சொன்னாரா, நினைச்சையா, எனக்கு வசதி இல்ல உன்னை படிக்க வைக்க முடியல, ஓம் பிள்ளையவாவது வக்கீலுக்கு படிக்க வைனர். சினிமா, தமிழ் சினிமா தாத்தாலாம் சாவரப்போ ஒரு உறுதிமொழி வாங்கிட்டு சாவலாம். போறப்ப கூட ஒரு நல்ல ஐடியாவோட போறதில்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஒரு பாட்டு தாத்தா போயிட்டார். எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து நீ வக்கீலுக்கு படிக்கணும், பிஎல் படிக்கணும், வக்கீல் படிக்கணும், பிஎல் படிக்கணும். எனக்கும் அப்போ பாலிடிக்ஸ் போகணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. சரி நான் பிஎல் படிக்கிறேன், படிச்சேன். பிஎல் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த கனவு அப்படியே இருந்தது. ஆனா பிஎல் முடிச்ச உடனே எனக்கு முழிச்சு வந்துருச்சு. என்ன, இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்குள்ள எல்லாம் போய் இந்த நாட்டை மாத்துறதுலாம் நடக்கிற காரியமே இல்ல. யாராவது ஒரு தலைவனுக்கு அடிமையா தான் இருக்க வேண்டியிருக்குமே ஒழிய நினைச்சது நினைச்சபடி சொல்லுகிற அந்த சத்திய நெருப்பா நம்ம வாழ முடியாது. பிஎல் முடிச்ச உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் எங்க அப்பாட்ட போய் சொன்னேன், அப்பா நான் பிராக்டிஸ் பண்ண மாட்டேன், கோர்ட்டுக்கு போக மாட்டேன், நான் வக்கீலா இருக்க மாட்டேன். எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா, நீ உன் வாழ்க்கை நீயா முடிவு எடுக்கிற, நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும், நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரியா இருக்கும்னு எனக்கு தெரியும். அவருடைய அவ்வளவு காலத்து கனவு சார். எங்க அப்பா அப்படியே தான் சொன்னாரு. வந்த வீட்டுல எங்க பையன் என்ன பண்றான்னா, அவன் ராமாயணம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா, சோத்துக்கு என்ன பண்றான் அப்படின்னாங்க. ஒரு 3 வருஷம் ஜாதகம் பார்க்கறாங்க, ஒன்றும் நடக்கவே இல்லை. கடைசியா எங்க மாமனார் வந்து திருச்சிராப்பள்ளியில மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தவர். அவர் தான் பொண்ணு கொடுத்தார். எதனால பொண்ணு கொடுத்தாருன்னா, பிஎல் படிச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு அவர் பதவிக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. இது ஒன்னும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு. பரவாயில்ல மாப்பிள்ளை கொடுத்துருவோம். இப்ப என்ன, இது படிச்சும் பிரயோஜனம் இல்லை, படிக்காட்டியும் பிரயோஜனம் இல்லை, எப்படியோ பழிச்சுக்குவாரு நம்பி எங்க மாமனார் கொடுத்தாரு. நான் என்ன எனக்கு நல்லா இல்லையா, சௌக்கியமா இருக்கு. என்ன பராசக்தி ராஜகுமார் தான் வச்சு எனக்கு ஒரு வர கிடையாது. எப்படி நானா தேர்ந்தெடுத்த முடிவு. ஆனால் என்னன்னா, எனக்கு வாய்ச்ச அப்பா மாதிரி எத்தனை பேருக்கு வாய்ப்பாங்கன்னு எனக்கு தெரியலையே. நீ என்ன செஞ்சாலும் நல்லா செய்விட. நான் சிறுகதை எழுதுறேன், விகடன்ல எழுத போறேன்னு நான் கதை எழுதுறேன், ராமாயணம் பேச போறேன்னு ஆசிரிய சமாஜத்துல பேச போறேன். எங்க அப்பாட்ட வந்து 2 பேர் போட்டு கொடுக்குறான், உன் புள்ள உருப்புற ஐடியா உனக்கு இல்லையா, என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான், நீ பாட்டு பேசாம வேடிக்கை பாக்குற, புள்ளைய கூட்டுக்கு போக சொல்லுன்னு. எங்க அப்பா சொன்னார் ஒரு வார்த்தை, இன்னைக்கு அவன் இப்படி இருக்கிறான்னு நினைக்காதீங்க, நாளைக்கு பாருங்க அவன் வாரியார் மாதிரி வருவான், எழுதுனா ஜெயகாந்தன் மாதிரி வருவான். எங்க அப்பா சொன்ன வார்த்தை. அப்ப எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தார் அந்த தகப்பன். பட் அவர் கனவையும் நான் நிறைவேற்றிட்டேன் வச்சுங்களேன். எப்படின்னா, நான் பிஎல் படிச்சு ஒன்னும் கோர்ட்டுக்கு போலேன்னு ஒரு வருத்தம். ஜஸ்டிஸ் மகராஜன் மாதிரி நான் நீதிபதியா வரணும்னு ஒரு ஆசை. நீதிபதி மகராஜன் தான் போய் சொல்லி ஆசீர்வாதம் வாங்க சொன்னார், இவரை மாதிரி நீதிபதியா வரணும் அப்படின்னு. நான் வரல. பட் எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்ப பட்டிமன்றங்கள் எல்லாம் நீதிபதியா போய் உட்கார்ந்து, மாண்புமிகு நீதிபதி அவர்களே அப்படின்னு உடனே நான் மேல எங்க அப்பாவை பார்த்து ஆத்மா சாந்தி அடையட்டும். எப்படி நடந்து போச்சு. அவர் கனவும் பலிச்சிருச்சு, என் கனவும் பலிச்சிருச்சு. ஆனா நான் என்ன நினைச்சு பாக்குறேன், என் சிறகுகளை முறிக்காத என் தகப்பனுக்கு கோடி நமஸ்காரம். என் சிறகுகளை முறிக்காத என் தகப்பனுக்கு 1000 கோடி நமஸ்காரம்.
பிள்ளை மொரடாவோ அசடாவோ இருந்தா தலையிட்டான் பெத்தவங்க, எப்பா நீ இப்படி போனா வீணா போயிடுமேடா அப்படின்னு. ஆனா பிள்ளைகளுடைய போக்கு சரியா இருக்கும், இவன் வளர்ந்தா நல்லா இருப்பான்னு கண்டுபிடிச்சு நம்பிக்கையோட வளர வேண்டிய காலகட்டத்தில் உதவ வேண்டிய பொறுப்பும் இருக்கு. ஆனா நான் பெரியவர்களை குறை சொல்றேன்னு பொருள் அல்ல. எது உங்களுக்கு எடுக்கிறது தெரியுமா? அளவுக்கு மீறிய பாசம். ஒரு பிள்ளைகிட்ட பாசமா இருக்கணும், ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம பாசமே அவனை வீழ்த்துற அளவுக்கு போயிடக்கூடாது. நம்முடைய பாசம் அவனை வீழ்த்துற அளவுக்கு போயிடக்கூடாது. அந்த பாசம் எப்படி இருக்கணும்? அவனை உயர்த்துகிற அளவுக்கு போகணும். எங்க அப்பா தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்தவே மாட்டார், அன்பாதான் இருப்பார், அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தவே மாட்டார். ஏன்? அதாவது அவருக்கு தெரியும் நம்ம ரொம்ப அன்பை வெளிப்படுத்தினா அது செல்லமா போயிடும், செல்லமா போனா பிள்ளைங்க உருப்படாம போயிடும். அவர் மனசுல அன்பு இருக்கும், தவிப்பு இருக்கும், ஆனா அதை அப்படியே வெளிப்படுத்த மாட்டார், ஒரு அளவு தான் வெளிப்படுத்துவார். இப்ப என்ன சொல்றான், மாட நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும். சார் மேல்நாட்டில் புருஷ பொண்டாட்டியே டெய்லி ஐ லவ் யூன்னு சொல்லணுமா? டெய்லி ரினியூ பண்ணுமா கான்ட்ராக்ட்? இல்ல ப்ரொபேஷனரி பீரியட் அது பெர்மனன்ட் ஆகிற வரைக்கும் ரினியூ பண்ணிக்கிட்டே போகணுமா? டெய்லி மார்னிங் சொல்லணுமா ஐ லவ் யூ ஐ லவ் யூ? அப்பதான் அந்த லவ் கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகுமா? சொல்லாமல் கரங்களை பற்றுகிற கண்ணீர் அன்புக்கு முன்பாக ஐ லவ் யூங்கிறது என்ன வார்த்தை சார்? அது என்ன பெரிய சாதனையா என்ன அது? நிஜம். அந்த கண்ணும் கண்ணுமா அந்த 80 வயசு தாத்தாவும் பாட்டியும் கூட அந்த அன்போடு தவிக்கிற தவிப்புக்கு முன்னாடி ஐ லவ் யூங்கிற வார்த்தைக்கு ஏதாவது ஆழம் இருக்கா? அந்த அன்பு தான் முக்கியம், நிஜம்தான் முக்கியம். ஆனா எனக்கு எல்லாத்தையும் சொல்லுங்கிறான், பிள்ளைகள்கிட்ட கூட அப்படி சொல்லு அப்படிங்கிறான். இப்ப பிள்ளைகள் பாசம் வேணும், நம்ம பாசம் காட்டாம இருக்க முடியாது. ஒரு சம்பவம் பாருங்க, ஒரு தகப்பனுடைய பாசம் எப்படி இருக்கும், ஒரு தந்தையின் பாசம் என்பது எப்பேற்பட்டதுங்கிறதுக்கு மகாபாரதத்துல ஒரு பியூட்டிஃபுல் எபிசோட். அப்பா அர்ஜுனன், அவனுடைய மகன் அபிமன்யு, யுத்த காலத்துல அபிமன்யு கொண்டுட்டாங்க, வஞ்சனையா கொண்டுட்டாங்க. எப்பவுமே எதிரிகளை மன்னிக்கலாம், துரோகிகளை மன்னிக்க முடியாது. என்ன பண்ண முடியும்? உலகத்துல எப்போதும் துரோகிகள் நிறைந்து கொண்டே இருப்பார்கள், ஒன்றும் தவிர்க்க முடியாது. அபிமன்யுவை வஞ்சனையா கொண்டுட்டாங்க. அதுவும் பெரிய பெரிய மனுஷன்லாம் வஞ்சனையா மாறிட்டான். ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டியவெல்லாம் ரவுண்டு கட்டி கொண்டுட்டான். எதிர்பார்க்க முடியாத ஒரு டேர்னிங் பாயிண்ட் அது. அபிமன்யு செத்துட்டாங்கிற செய்தி கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. டப்புன்னு அப்படியே தேர திருப்பிட்டார் யுத்த காலத்துல இருந்து. அர்ஜுனனுக்கு புரியவே இல்லை. அர்ஜுனன் கேட்டான், கிருஷ்ணா ஏன் தேர திருப்புற? இல்ல எனக்கு தலைவலிக்குது, போய் ரெஸ்ட் எடுப்போம் வா, நம்ம ஆர்மி கேம்ப் பாடி வீடு படை வீடு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் வா அப்படின்னா. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கேன், வா நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்? அபிமன்யு செத்த செய்தி அர்ஜுனன் காதுல விழுந்துடக்கூடாது அப்படின்னு டப்புன்னு அப்படியே நாடகம் மாறிட்டார் கிருஷ்ணன். அதுக்குள்ள இன்னொரு ஏற்பாடு பண்ணார். அபிமன்யு செத்த செய்தி அர்ஜுனுக்கு தெரிஞ்சா அவன் நில குலைஞ்சு போயிடுவாங்கிறதுனால அர்ஜுனனுக்கு அப்பா யாரு? இந்திரன். இந்திரனை கூப்பிட்டார், உன் பிள்ளைய காப்பாற்றணும், அர்ஜுனை காப்பாற்றணும், நீ ஒரு டிராமா பண்ணு. என்ன? ஒரு கழ பிராமண வடிவத்தை எடுத்துக்கிட்டு நெருப்புல, ஒரு கிழமை வடிவத்தை எடுத்துக்கிட்டு நெருப்புல போய் விடுறதுக்கு போ. அப்போ நான் கொண்டு வந்து தேர அங்க நிறுத்துவேன். நீ ஏன் விழறேன்னு கேட்பா. என் பிள்ளை அந்த போர்ல செத்து போயிட்டா, அதனால தான் நான் விழறேன் அப்படின்னு சொல்லணும். மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் தான் எபிசோட் டயலாக் ரெடி, பாக்கி டயலாக்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த தேரை எடுத்துக்கிட்டே போகும்போது வழியில பார்த்தா தீ மூட்டி ஒரு கிழமை சுத்திக்கிட்டு இருக்கிறான், தீயில உழப்போறதுக்கு. அர்ஜுன உடனே பதறி போய், கிருஷ்ணா கிருஷ்ணா, யாரோ ஒரு வயசான பெரியவர் நெருப்பை மூட்டி நெருப்புல உழத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு, என்னன்னு தெரியல, தேரை நிறுத்து. கிருஷ்ணன் சொன்னா, எவன் கேட்டு கேட்டா நமக்கு என்னதான், நம்ம பாட்டுக்கு போலாம், அவன் தான் பண்ணிட்டு இருப்பான், அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இல்ல நிறுத்து, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன், நீ போய் கேட்டு வா போ. இவன் போன உடனே கேட்டான், கதையை சொன்னா, என் புள்ள விழுந்துட்டான், யுத்தத்துல செத்து போயிட்டான், அந்த வேதையில நான் நெருப்புல வைப்பேன். அப்ப அர்ஜுனன் கேட்டான், மூடன் மாதிரி பேசுறியே, புள்ள செத்து போயிட்டான்னு எந்த அப்பனாலும் தற்கொலை பண்ணுவானாம்? ஏன்? பாசம் இருந்தா பண்ண மாட்டாங்களாம். வீரமுள்ள ஒரு தகப்பன் புள்ள செத்து போயிட்டான்னு ஏதாவது தற்கொலை பண்ணிக்குவானா? நீ ஒரு வீரமுள்ள தகப்பன் அப்படின்னா உயிரோடல இருக்கணும் அப்படின்னு. அவன் திருப்பி கேட்டான், உன் புள்ள செத்து போனா? என் புள்ள செத்து போனா எவன் கொண்டானோ அவனை கொல்றதுக்கு தான் பார்ப்பேன் ஒழிய நான் என்ன தற்கொலையா பண்ணிக்குவேன்? சத்தியம் பண்ணி கொடு. எதுக்கு? நான் கொடு, அப்பதான் நான் நெருப்புல விழாம இருப்பேன். சத்தியமா சொல்றேன், என்ன என் பிள்ளைய செத்து போனதா செய்தி வந்தா கூட நான் நிச்சயமா தற்கொலை பண்ணிக்க மாட்டேன், நான் கண்டிப்பா அவனை கொண்டுட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். இந்த டயலாக் அங்க ஆன ஒண்ணு கிருஷ்ணன் சொன்னா, அர்ஜுனா டைம் ஆச்சு, தேர்ல ஏறுன்னு. எக்ஸ்பெக்டட் டயலாக் கரெக்டா வந்தாச்சு, ஏறுன்னா. வந்து அரண்மனை அந்த பாடி வீட்டுல வந்து தேரை நிறுத்துறான் சார். நிறுத்தின உடனே சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போல் தர்மருக்கு பக்கத்தில் ஒளி வீசி கொண்டிருக்கிற அபிமன்யு இல்லைன்னு உடனே அர்ஜுனன் கேட்டான், எங்கே என் மகன் அபிமன்யு? எல்லாம் சைலண்டா இருக்காங்க. கடைசியா வேற வழி இல்லாம உண்மையை சொல்றாங்க, அபிமன்யு மாண்டான். இனி எனக்கு போர் என்ன, வாழ்க்கை என்ன, அரசு என்ன, பதவி என்ன, இன்பம் என்ன, செல்வம் என்ன, என் கண்ணுக்கு கண்ணான பிள்ளையை இழந்த பிறகு நான் வெற்றி பெற்று என்ன பண்ண போகிறேன்? நான் தீக்குளித்து சாவேன் அப்படின்னா அர்ஜுனன். இப்ப கிருஷ்ணன் கேட்டான், அந்த கிழவனை என்ன பண்ணலாம்?
எந்த கழவன் என்ன நீ சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்தியே அந்த கழவன். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது, சத்தியம் பண்ணிட்டேன், நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன் இல்லையா, என்னால இப்ப நெருப்புல விழ முடியாது, நான் என்ன பண்ணுவேன். அப்ப நீதான் சொல்லிருக்கல எதிரியை கொல்லுவேனே ஒழிய நான் நெருப்புல விழ மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தல. ஊருக்கு உபதேசம் பண்றது ஈஸி, இப்ப அப்படி இருப்பியா? அந்த புத்திர பாசம். தம் பிள்ளைக்கு இப்படி ஆயி போச்சேன்னு அபிமன்யு தவிக்கிறான், தன் பிள்ளை அர்ஜுனன் சாக கூடாதுன்னு இந்திரன் தவிக்கிறான். இந்த புத்திர பாசம்ங்கிறது ஒரு தகப்பனுடைய அடிப்படை கடமை, அதை விட முடியாது. எங்க அப்பா ஒரு கதை சொல்றார். ஓட்டு வீடு, அந்த ஓட்டு வீட்டுல ஓடெல்லாம் மாத்துவாங்க. இப்பெல்லாம் ஓட்டையெல்லாம் மாத்துவாங்க, இப்பெல்லாம் ஓட்டை மாத்துவாங்க, அப்பெல்லாம் ஓடு மாத்துவாங்க. அந்த மழை காலம் வந்ததுன்னா ஓடெல்லாம் பிரிச்சதுக்கு முன்னாடியே மாத்தி திருப்பி போட்டு வைப்பாங்க. அது மாதிரி ஒரு அப்பா மேல ஒரு பையன் வாலிபன் தானே இந்த காரியம் பண்ணுவான், ஒரு 30, 32, 30 வயசு உட்காந்து மேல அந்த ஓடு மாத்திக்கிட்டு இருக்கிறான். மத்தியானம் 12 மணி உச்சி வெயில் வந்துருச்சு. அவனை பெற்ற தகப்பன் ஒரு 70 வயசு இல்ல 68 வயசு தொட்டி முத்தத்துல வந்து மகனை ஓட்டுல பார்த்து சொன்னா, ஏண்டா நீ நல்ல உச்சி தலையில சூரியன் மேல அடிக்குது, அப்படியே கொளுத்துது, வெந்து வேக்காலமா இருக்கு, ஏதாவது ஆயிட போதுடா, மயக்கம் வர போது, இறங்குடா, ஓடெல்லாம் நாளைக்கு மாத்திக்கலாம்டா, இறங்குடான்னா. இந்த வேலையை இப்ப விட்டுட்டு அப்புறம் வீணா போயிடும் இல்ல, நீ போ உள்ள, நீ உள்ள போய் படு, எனக்கு தெரியும், நீ பேசாம இரு அப்படின்னா. ஒரு 2 தடவை வந்து சொன்னா, அந்த கிழமை மனசு கேட்காம நம்ம புள்ள அப்படி ஓட்டு மேல உட்கார்ந்து இருக்கிறானேன்னு ஒரு தடவை சொன்னா, 2 தடவை சொன்னா, கேட்கவே இல்லை. திபுன்னு உள்ள போனா, தொட்டில அவன் புள்ள தூங்கிட்டு இருந்தது. யாரு மேல வேலை பார்க்கறான் பாருங்க, 30 வயசுக்காரன், அவன் புள்ள தொட்டில தூங்கிட்டு இருந்தது. அதை நேரா எடுத்துட்டு வந்து தொட்டி முத்தத்துல போட்டான். தொட்டி முத்தத்துல நல்ல வெயில்ல நடுவில் தூக்கி புள்ளைய போட்டான். ஓட்டுக்கு மேல இருந்து பார்த்தவன் பதறி போய் சொன்னான், அறிவு இருக்கா உனக்கு, பச்சை புள்ளைய கொண்டாந்து இப்படி தொட்டி முத்தத்துல போடுறீங்க, வெயில் படுதேன்னு. தபான்னு மேல இருந்து இறங்கி வந்து அந்த புள்ளைய தூக்கி தோடோட அரைச்சிக்கிட்டு வெயில்ல கொண்டாந்து பச்சை புள்ளைய போடுறிய, உனக்கு அறிவு இருக்கா? அப்ப அந்த அப்பன் சொன்னா, உன் புள்ள வெயில்ல கிடந்தா உனக்கு இவ்வளவு வலிக்கும்னா, என் புள்ள நீ ஓட்டு மேல வெயில்ல கிடந்தா எனக்கு வலிக்காத. அப்ப எனக்கு அது வலிக்கும் இல்ல, நான் சொன்னா நீ கேட்டியா, போனா உள்ள புள்ள எடுத்துட்டு உள்ள போ. சார், அவன் தகப்பனானாதான் நம்ம தகப்பனோட அன்பு என்னன்னு தெரியும். நான் அதை கூட சொல்லவே இல்லை. ஒரு தகப்பன்கிற முறையில காட்டுகிற அன்பு, ஒரு நேசம் இருக்கு, அதெல்லாம் வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. அது இருக்கணும், பாசம் இருக்கணும். நீங்க ஒரு தகப்பனை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு சக்தி வேணும். நீங்க 4 வயசு 3 வயசுல 5 வயசுல எல்லாம் பையன் அப்பா பத்தி ரொம்ப பெருமையா பேசுவான். அவனை பொறுத்தளவுல ஹீரோவே அப்பா தான். 4-5 வயசுல, ஏன்னா அப்பா கார் ஓட்டுவாரு, ஸ்கூட்டர் ஓட்டுவாரு. இந்த பெண்களுக்கு எப்படி கோபம் வரும்னா, வீட்டுக்குள்ளேயே இவங்க போட்டு நெய்யின்னு அந்த பிள்ளைய வச்சு 5:30-6 மணி வரைக்கும் அதை தாக்காட்டுவாங்க. அப்பா வந்தோடனே அப்படியே தாவும். இந்த அம்மா கோபமா வரும், இவ்வளவு நேரம் நான் தான் பார்த்தேன், இவன் எப்படி தாவிக்கிட்டு வருது பாருங்க அப்படின்னு. அப்படியே அப்பாட்ட போய் அப்பிக்கும், போட்டுக்கு அப்படியே எச்சா பண்ணும், எல்லாம் பண்ணும். இவ்வளவு கோபமா வரும். இவ்வளவு அப்பா அந்த அம்மா திருப்பி கூப்பிடுவா, இங்க வா அப்படி, மூஞ்சியை திருப்பிக்கும், வராது. அப்பா கிட்டே இருக்கும். ஏன்? அப்பா ஒரு ஸ்கூட்டர்ல ஒரு சவாரி கூட்டிட்டு போவான், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவா, அப்படி கூட்டிட்டு போயிட்டு வருவா. இந்த வெளியில இருந்து அப்பா வந்த உடனே குழந்தைங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் அப்பா மேல இருக்கும். அந்த வயசுல அப்பா தான் ரோல் மாடல். உட்காந்துருக்கும், அப்பா கார் ஓட்டுறது இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். அவரை மாதிரியே உதட்டு சவுண்ட் எல்லாம் கொடுக்கும் கார் ஓட்டுறதுக்கு. நடுவில் போய் உட்காந்துக்கிட்டு கார் ஓட்ட ஆரம்பிக்கும், எல்லாம் பண்ணும். 5 வயசுல யாராவது பேசும்போது கிளாஸ்மேட் சொல்லுவான், எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எங்க அப்பா கார் ஓட்டுவாரு, எங்க அப்பா பெரிய ஆபீசர், அவர் என்னன்னு தெரியாது, எங்க அப்பா பெரிய ஆபீசர், எங்க அப்பா அப்படி, எங்க அப்பா என்னத்தையும் சொல்லுவான். அப்பா பத்தி நிறைய பெருமையா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். அது வந்து தவிர்க்க முடியாது, தன்னுடைய தகப்பனுடைய பெருமையை பேசுவதுங்கிறது தவிர்க்க முடியாது. ஒரு பழைய விஷயம் சொல்லுவான். 3 பையன் நின்று பேசிக்கிட்டு இருந்தானா, அப்போ ஒரு பையன் சொன்னானா, எங்க அப்பா உலகத்திலே பெரிய ஆள். என்னடா பெரிய ஆள்? அவர் ஒரு சிவப்பு கொடி காமிச்சாருன்னா ரயில் நின்றுடும், பச்சை கொடி காமிச்சாருன்னா ரயில் போகும். அப்படி என்னடா பெரிய வேலை அப்படின்னா, ரயில்வே கார்டு. இது என்ன பெரிய வேலை அப்படி. அப்ப இன்னொருத்தர் சொன்னா, எங்க அப்பா ரயில்வேல ரொம்ப பெரிய வேலை என்ன, அவர் ஓடுனார்னா ரயில் நிக்கும், அவர் நின்னார்னா ரயில் ஓடும்னா. அப்படி என்னடா ரயில்ல பெரிய வேலைன்னா, முறுக்கு விற்கிறாரு. அவர் ஓடினார்னா ரயில் நிக்குமா, அவர் நின்னார்னா ரயில் ஓடுமா. ரயில்வேலயே பெரிய வேலை எங்க அப்பா வேலைன்னா, யாரு? முறுக்கு விற்கிறவன் பையன். இந்த கொடி காட்டுற பையன் சொன்னா, எங்க அப்பா சிவப்பு கொடி காமிச்சா ரயில் நிக்கும், பச்சை கொடி காமிச்சா ரயில் ஓடும். இன்னொரு பையன் சொன்னா, உங்க அப்பாவோட எங்க அப்பா பெரிய ஆள்டா, எங்க அப்பா சிவப்பு கொடி காமிச்சா எல்லா ரயிலுமே நிக்கும். யாரா? தொழிற்சங்க தலைவர் மகன். பசங்க 4 பேர் உட்காந்து அப்பா பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பா. எங்க அப்பா அப்படி, எங்க அப்பா இப்படி, எங்க அப்பா டெல்லி போயிருந்தப்போ, எங்க அப்பா இங்க போயிருந்தப்போ, எங்க அப்பா அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்தாரு, சிங்கப்பூர்ல இருந்து சென்ட் வாங்கிட்டு வந்தாரு, அப்படி பெருமையா பேசுவான் அப்பா பத்தி. சார் 5 வயசுல எல்லா பையனும் அப்பாவை மிகப்பெரிய தலைவராகவே பேசுவான்.
10 வயசுல அப்படி பேசுறானா பாருங்க. அப்பா கூப்பிடுறாரு, அவருக்கு ஒரு வேலை. அம்மா சொல்றாங்க, அப்பாட்ட சொல்லிட்டு பாடா, நீ ஒரு சொல்லிட்டல சொல்லு. இல்ல நீ ஏன்டா இப்படி பேசுற, இதுவே பெருசு, இவ்வளவுதான் பேசுறதே பெரிய விஷயம். 15 வயசுல பையன் அப்பாட்ட பேசவே மாட்டான். 15-16 வயசுல பையன் அப்பாவோட பேசுற குடும்பம் எத்தனை குடும்பம் பாருங்க. அவனுக்கு மீச முளைக்க ஆரம்பிச்சிருக்கும், நிறைய உள்ளுக்குள்ள ஹார்மோன்ஸ் நிறைய தொந்தரவு பண்ணும், விதவிதமா கொஞ்சம் பரு கட்டி எல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்பா ஏத்தாப்பில் நிக்க மாட்டான், அப்பா கூப்பிட்டானா அந்தாண்ட போவான். மிஞ்சி போய் ஏதாவது கேட்டா இவ்வளவுதான் வரும். தாண்டி வருவியா, சாப்பிடுவியா, உனக்கு எடுத்து வைக்கணுமா, நீங்க என்ன அர்த்தம் பண்ணுவீங்க? சிங்கிள் சிலபிள்லே பேசுவான், சென்டென்ஸே பேச மாட்டான் அப்பாட்ட. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா, இந்த பையன் திமிரு பிடிச்சி போய் இப்படி பேசுறான்னு. சைல்டு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ஷாலினி ஒரு முறை என்னோட ஒரு பேரண்டிங் ப்ரோக்ராம் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, என்ன 15-16 வயசுல ஆம்பளை பிள்ளைக்கு ஆண்மை தன்மை கூடிக்கொண்டு வருகிற போது ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படும். இதுபடி உடம்பு அமைப்பின்படி லாங்குவேஜ் ஏரியான்னு மூளையில ஒன்று இருக்குங்க, மொழி மையம், மொழி பேசுவதற்கான பகுதி. பெண் குழந்தைங்களுக்கு இயல்பிலேயே அது கூட, ஆண் குழந்தைங்களுக்கு இயல்பிலேயே அது கம்மி. அவன் ஆண்மை அடைகிற போது அந்த பகுதி வேலையே செய்யாது. அதனால்தான் அந்த வயசுல இருக்கிற பையன் அப்பாட்ட பேசவே மாட்டேங்கிறான், அதுக்கு பேசவே மாட்டான், பேசவே வராது. அவன் ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட பேச வருமே ஒழிய அப்பா கிட்டலாம் பேச வராது. ஒரு 15-16 வயசுல எல்லாம் அப்பா கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவான். ஒரு 20-21 வயசு ஆகும், காலேஜுக்குலாம் போவான், அப்பாட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். நாங்கெல்லாம் பாம்பே போறோம், காலேஜில் எக்ஸ்கர்ஷன் வச்சிருக்காங்க, அம்மா சொல்லுவான் பணம் வாங்கி கொடு, உங்க ஆள்கிட்ட சொல்லுமா, உங்க ஆள்கிட்ட சொல்லு அப்படிம்பா. இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். மன்னிச்சுங்க, 25 வயசு ஆனதுக்கு அப்புறம் அப்பா சுத்த லூசுமா. எங்க அப்பாவுக்கு ஒண்ணு தெரியாது, அதாவது உளறிட்டே இருப்பாரு. இன்னைக்கு ஜீவனை பேசுவார் அவர். எவன் ஐயோ அவரோட 10 நிமிஷம் பேச முடியாது, எதையோ அந்த காலத்து கதையெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு, எவன் பேச முடியும் அவன்கிட்ட அப்படிம்பா. டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். 25 வயசுல முதல் சம்பளம் வாங்கிட்டான்னு வச்சுங்க, மரியாதை வச்சு அவனை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்ல, இனிமே அவனுடைய தயவு அவனுக்கு தேவையில்லை, பெருசா தெரியவே தெரியாது. 35 வயசு 40 வயசு அவனுக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கு ஒரு 10 வயசு ஆகும். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவான், எங்க அப்பா என்ன எப்படி வளர்த்தாருன்னே தெரியல சார். அது பெரிய ஆச்சரியம் சார். நான் இத்தனைக்கும் அப்படி ஒன்றும் இது இல்லை, நான் எவ்வளோ பாசமாக இருப்பேன் தெரியுமா பா. நான் எவ்வளோ கோச்சிட்டுலாம் போவேன், எப்படி பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சுட்டு மிட் நைட்டில் எழுப்பி ஒரு அந்த ட்ரெஸ்ஸை கொடுப்பாரு, அதெல்லாம் நினைச்சேன் சார் இப்போ அப்படின்பா. 50 வயசுல சொல்லுவான், எங்கள் அப்பா மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது சார். 5 வயசுல என்ன சொன்னானோ அதை தான் 55 திருப்பி சொல்றான். அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம மனசுல நம்ம அப்பா பெரிய ஆளுங்கிற இம்ப்ரெஷன் இருக்கும், நடுவில் நமக்கு ஏற்பட்ட சில சேட்டைகளால் அவர் பெரிய ஆள் இல்லைன்ற மாதிரி தோணும். பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் சொன்னோம், எங்க வீட்டில் நாங்க 3 பையன் 3 பொண்ணு 6 பேர். இப்போ நாங்க தான் நினைப்போம், 6 பிள்ளைகளையும் எங்க அப்பா கஷ்டமே இல்லாம வளர்த்துட்டார். நம்ம வீட்டுல இன்னைக்கு 1-2 தான் இருக்கு, முடியல நம்மால. இந்த 1-2 வளர்த்து பெருசாக்குறதே பெரிய கஷ்டமா இருக்கு. இதை சொன்னப்போ எங்க அம்மா சொன்னாங்க, 6 இருந்ததால தான் ஈஸியா இருந்தது. ஏன் ஒன்னு கண்ட்ரோல் பண்ணிக்க எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அதாவது ஒன்னு அடக்கிக்கும், நாங்க பாட்டு கவலைப்படாம போயிட்டோம். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் 1-2 இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் அது பின்னாடியே போயிட்டே இருக்கிறீங்க, அது மூஞ்சி தூக்கி வச்சுட்டா கஷ்டப்படுறீங்க. அதனால நீங்களும் 6 வச்சிருந்தா ஈஸிங்கிறாங்க. இப்ப அதை பத்தி எல்லாம் ரீகன்சிடர் பண்ண முடியாது, விட்டுருவோம். அதோட எதுக்கு சொல்ல வரேன், தகப்பனுடைய பாசம் என்பது பெருசு, ஒரு தகப்பனுடைய கொடை என்பது பெருசு, ஒரு தகப்பனுடைய அறிவுரை பெருசு. நான் ரெண்டையும் பேசிட்டு இருக்கேன், பேலன்சிங். என்ன, இறந்த காலத்தை பிள்ளை மேல திணிக்காதீங்கிறதையும் நான் ஃபோமா சொன்னேன். ஆனா அதே சமயத்துல சில நல்ல அறிவுரைகள் தகப்பன் கொடுக்கறத பிள்ளைகள் ஏத்துக்கிறதுக்கு தயாராக. ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன் தகப்பனுடைய அறிவுரையை பிள்ளைகள் மதிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும்னு கேட்டா, தகப்பனுடைய அறிவுரைங்கிறது வார்த்தை அல்ல, வாசகம் அல்ல, எங்கோ படித்த மேற்கோள் அல்ல. ஒரு தகப்பனுடைய அறிவுரை என்பது குறைந்தபட்ச 25 ஆண்டு கால அனுபவம். 25 வருஷம் வாழ்க்கையில எத்தனையோ இன்ப துன்பங்களையும் மேடு பள்ளங்களையும் பார்த்துட்டு அந்த மனுஷன் முடிவு பண்ணத அப்படியே ஒரு பேக்கேஜ், 2 வார்த்தையில ஒரு வார்த்தையில பையன்கிட்ட அப்படியே பாஸ் பண்ண. புத்திசாலி பையன் என்ன பண்ணலாம், இது இவ்வளவு சங்கடத்தை நாம் போய் அனுபவிச்சு அடையறதை விட வெரி ஈஸி, அப்படியே டக்குன்னு வாங்கி அவுட் சோர்சிங் மாதிரி, அவுட் சோர்சிங் பண்ணி ஒரு கம்பெனி நடத்துற மாதிரி அப்பா சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்டு டக்குன்னு அப்படியே மேல போயிடலாம். அவருக்கு ஏற்பட்ட எல்லா நஷ்டங்கள்லயும் நம்ம மேல வரலாம்.
ஒரு சின்ன ஒரு செய்தி நான் படிச்சேன், அப்படியே அசந்து போயிட்டேன். குழந்தைய தூக்கும் போது பொம்பளைங்க எப்படி தூக்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இப்படி இடுப்புல தூக்குவாங்க. அப்படி இடுப்பு இருந்தது, இப்படி எடுத்து இடுப்புல வச்சுக்குவாங்க. குழந்தை அந்த காலத்துல எல்லாம் இடுப்புல எடுத்து வச்சுக்குவாங்க இல்லைங்களா? அம்மா ஏன் இடுப்புல வச்சுக்கிறா அப்படின்னா, அவளுக்கு இதயத்துக்கு பக்கத்திலேயே புள்ள இருக்கணுமா. ரொம்ப அன்பு இல்லையா? அதனால அந்த இதயத்தோட அந்த குழந்தைய அணைச்சுக்கணும்னு அம்மா எப்பவுமே இதயத்துக்கு பக்கத்துல அந்த அன்புனாலேயே குழந்தைய எடுத்து இடுப்புல வச்சுக்கிறாளாம். அப்ப எப்படி தூக்குவான் தெரியுங்களா? தலைக்கு மேல தூக்குவான். பிள்ளை தேர் திருவிழாக்கெல்லாம் போகும்போது அந்த காலத்துல நீங்க பாருங்க, பிள்ளைய தலைக்கு மேல தூக்கி வச்சிருப்பான். அம்மா இதயத்துக்கு பக்கத்திலேயே இருக்கணும்னு எப்படி தூக்குனாலும் அது மாதிரி என் புள்ள என்னை விட அதிக தூரம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில தலைக்கு மேல அப்பா தூக்குறாங்க. அவனுடைய பார்வை தூரம் அதிகமா இருந்தா தான் நிறைய விஷயங்களை அவன் கிராஸ் பண்ண முடியும். என் பிள்ளை என்னை விட உயரமா இருக்கணும், என் பிள்ளை என்னை விட அதிகம் தெரிஞ்சிருக்கணுங்கிற ஆசையில எனக்கு தெரிஞ்சதை விட அவனுக்கு அதிகம் தெரியணும்னு சொல்லி தலைக்கு மேல தூக்குறானா அப்பா. அப்ப ஒரு தகப்பன் ஒரு யோசனை சொல்றான், ஒரு ஆலோசனை சொல்றான்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. அவருடைய 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் வாழ்க்கை. நான் ஒரு சூஃபி ஞானியை பற்றி படிச்சேன். எனக்கு சூஃபிஸ் ரொம்ப பிடிக்கும். சூஃபி ஜென் மாஸ்டர், சூஃபி ஞானிகள்லாம் ரொம்ப பெரிய உண்மைகளை ரொம்ப அழகா சொன்னவர்கள். ஒரு சூஃபி ஞானி பாருங்க, அவங்க அப்பா மரணம் அடைகிற போது அவருக்கு 8 வயசு. அவருக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது. தகப்பனார் கூப்பிடுறார், மரண தருவாய் மகனை கூப்பிட்டார். நான் உனக்கு அதிகமா கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்ல ராஜா, பெருசா உனக்கு கொடுத்துட்டு போறதுக்கு எதுவுமே இல்லை, வச்சுட்டு போறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றதை நீ வாழ்க்கை முழுக்க பின்பற்றி பாரு, சௌக்கியமா இருப்பேன். சொல்லுங்கப்பா. உன்னை யாராவது குறை சொன்னா, உன்னை யாராவது திட்டுனா, உன்னை யாராவது கோவிச்சுக்கிட்டா, நீ பண்றது தப்புன்னு யாராவது குத்தி காட்டினா, நீ ஒரு காரியம் பண்ணு. அப்படி யாராவது சொன்ன உடனே டக்குன்னு கோவப்படுறாரு. அவங்கள எதிர்த்து பேசிடாது, அவங்கள மறுத்து பேசிடாது. உன்னை பத்தி யாராவது எப்பவாவது குறையோ விமர்சனமோ வருத்தமோ சொன்னா நீ ஒண்ணு மட்டும் செய். என்ன? எனக்கு ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுங்களேன், 24 hours டைம் கெயின் பண்ணிக்கோ. கேளு, எனக்கு ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுங்களேன்னு கேளு. அவங்க எதுக்குன்னு கேட்பாங்க. நீங்க சொன்னதை பத்தி தியானம் பண்ணணும்னு சொல்லு. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை பத்தி நான் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணாதோட உண்மை என்னன்னு தெரிய வரும். ஒரு 24 மணி நேரம் அவர் சொன்னதையே தியானம் பண்ணு, யோசி 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 யோசிப்பார். இவருக்கு அப்ப புரியல. 8 வயசுல அப்பா சொல்றது எப்படி புரிய முடியும்? இந்த மாதிரி பெரிய விஷயம் எல்லாம் எனக்கு எங்க அப்பா சொன்னது அப்ப எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நாம சாகரப்ப அப்பா சொல்றது இதை பின்பற்றணும். ஏன்னா இதை திரும்ப மாட்டிக்கிட்டாலும் ஒண்ணு கேட்க முடியாது, அவர் எழுப்பி ஒண்ணு பேச முடியாது. இத நம்ம அந்த ஒரு விஷயத்தையாவது கேட்டுருவோம் வாழ்க்கையிலன்னு அவர் என்ன சொன்னாரோ அதை நான் இன்னைய வரைக்கும் கடைபிடிச்சேன். எப்படி? யாராவது என்கிட்ட குறை சொன்னா நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு 24 hours டைம் கொடுங்க, நான் அதை பத்தி தியானம் பண்ணிட்டு வரேன். அப்படி அவங்க சிரிப்பாங்க. இந்த கிறுக்கு பையன் அவனை குறை சொன்னா 24 மணி நேரம் டைம் தியானம் பண்றதுக்குன்னு கேட்கறானே. ஆனா நான் இவ்வளவு பெரிய ஞான நிலைக்கு இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே அதுதான். ஏன்? யார் குறை சொன்னாலும் உடனே நான் கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணியிருந்தா என் கதை சாதாரண வாழ்க்கையா போயிருக்கும். அவங்க சொன்னதை பத்தி 24 மணி நேரம் யோசிச்ச உடனே பல சந்தர்ப்பத்தில் எனக்கு என்ன தோணும் தெரியுமா? அவர் சொன்னது கரெக்ட்னு தோணும். கரெக்ட், அந்த மனுஷன் சொன்னது கரெக்ட். நான் உடனே என்ன திருத்திக்குவேன். அவர் சொன்னது கரெக்ட்னு தெரியும், திருத்திக்குவேன். சில சமயத்துல அவர் சொன்னது தப்புன்னு தெரியும், சரி அது தப்பு தானே, அதை பத்தி இனிமே அவர்கிட்ட போய் எதுக்கு அனாவசியமா பிரச்சனை, தப்புன்னா நமக்கே தெரிஞ்சு போச்சு, இதை பத்தி அவர்கிட்ட போய் என்ன பேசுறதுன்னு நான் பாட்டுக்கு பேசாம போயிடுவேன். என் வாழ்க்கை முழுக்க நான் பிரச்சனை இல்லாத நிம்மதியான மனுஷனா நான் இன்னைக்கு இருக்கிறேன்னு சொன்னா எங்க அப்பா சொன்ன அந்த அறிவுரை தான் எனக்கு இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம். இப்ப நாமளே ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளை பத்தி யாராவது சொல்லும் போது ஒரு 24 மணி நேரம் டைம் வாங்கி நான் யோசிச்சு பார்த்து சொல்றேன் அப்படின்னா பெருவாரியா ஒரு முடிவுக்கு வந்துருவோம். என்ன? சொன்ன உடனே கோவம் வரும். பிறகு உட்காந்து யோசிச்சு பார்த்தா ஆமா ஆமா நான் அந்த காரியம் பண்ணிருக்க வேண்டாம், நான் அந்த வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாம், நான் அப்படி நடந்திருக்க வேண்டாம், இது தோணிடும். நம்ம வாழ்க்கையே மாறி மேல போயிடும். இல்ல ஒருவேளை வேணும்னே சொல்றாங்க, பொறாமையில சொல்றாங்க, கோபத்துல சொல்றாங்க, சரி சொல்லிட்டு போறாங்க, அவங்க அறிவு அவ்வளவுதான், நம்ம இதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி என்ன பண்ண. 24 மணி நேரம் ஆயிப்போச்சு. நீங்க கோபத்தை அப்படி டக்குனு இன்ஸ்டால்மெண்ட்ல புதுப்பிச்சுக்க முடியாது. நம்ம உடனே திரும்ப அதே கோபம் வராது. மறுபடியும் ஏதாவது வார்த்தைகளை போட்டாதான் அதே கோபம் வருமே ஒழிய 24 மணி நேரத்துல கோபம் வந்து ஆறி போயிடும். அப்ப நம்ம மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டோம், இல்ல ரியாக்ஷன் மோசமா பண்ண மாட்டோம், மிகப்பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். இப்படி தகப்பன் சொன்னதை கேட்டதாலேயே என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது, மிகப்பெரிய உயர்வு ஏற்பட்டு விட்டது. அப்படி சோ தந்தையினுடைய அறிவுரைகளை ஏற்பது என்பது ஒரு நல்ல பழக்கம், அது பற்றி சிந்திப்பது என்பது நல்ல பழக்கம், பாசத்தை கொண்டாடுவது என்பது மிக நல்ல பழக்கம். அதே நேரத்தில் தகப்பன் இறந்த காலத்தை நம் மீது சுமத்துகிறான் என்றால்
விலகி நிற்பதும் அவசியம், தெளிவாக விலகி நிற்பதும் அவசியம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்புறம் அப்பான்னா பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்கணும், சொத்து ஏற்படுத்தி வைக்கணும், இப்படி நம்ம நினைக்கிறோம். ஒரு அப்பானா ஏதாவது கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு. நான் முதலே சொன்ன மாதிரி எங்க அப்பா எந்த சொத்துமே வைக்கல. ஒரு 2000 புத்தகம் வச்சார், 2000 புத்தகம் வச்சார். ஆனா அது எவ்வளவு பெரிய நன்மை ஏற்படுத்துச்சுங்கிறது பின்னாடி தான் தெரியும். முதல்ல நாங்க வாடகை வீட்டுல இருந்தபோது 2000 புத்தகத்தை என்ன பண்றதுன்னு பிரச்சனையா இருக்கும். எங்க அம்மா கூட கோபமா சொல்லுவாங்க, ஒரு வீடு கட்டணும் உங்க அப்பாவுக்கு அறிவே கிடையாது, ஆனா 2000 புத்தகத்தை வாங்கி வச்சிருக்காரு, இது எங்க வைக்கிறது? எங்களை வச்சுக்கிறதுக்கே இடம் இல்லை, இந்த புத்தகத்தை வேற வாங்கி வச்சிருக்காரு, எங்க வைக்கிறது? ஆனா எவ்வளவு அவஸ்தையிலும் அந்த 2000 புத்தகத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் படாத பாடுபடுவேன். ஏதோ அப்பா வாங்கி வச்சுக்கிட்டாரு, நம்ம படிக்கிறோமோ இல்லையோ அதை வச்சுக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சுதான் நான் எங்கெங்கயோ மேடைக்கு பேச போகும்போது எதுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னு போய் பார்த்தாலும் ஒரு புத்தகம் அதுக்குள்ள இருக்கும். எதுக்கு ஒரு மேற்கோள் பார்க்கணும் அப்படின்னாலும் ஒரு புத்தகம் அதுக்குள்ள இருக்கும். அப்போ தகப்பன் சொத்து வைக்கணும்னு சொன்னா பணமா தான் வச்சுட்டு போகணும் அவசியம் இல்லை. பிள்ளையின் வளர்ச்சிக்கு தேவையான எதை வைத்து விட்டு போனாலும் அது சொத்து தான். வெறும் கேஷாவோ பணமா அது சில சமயத்தில் நம்ம சொத்து வச்சா நம்ம பிள்ளைங்க சோம்பேறியா கூட படும். நிறைய சொத்து வைக்க வைக்க நாளைக்கு கோர்ட்ல போய் சண்டை போட்டே கெடுக்குமே ஒழிய தான் மேற்கொண்டு டெவலப் பண்ணணுங்கிற எண்ணமே பல பிள்ளைங்களுக்கு வராது. அதனால்தான் சில அப்பா கடன் வச்சுட்டு போயிடுவார், ஒத்துமையா திட்டுவான். அப்பா எவ்வளவு கடன் வச்சுட்டு போயிட்டு அப்படின்னா ஒன்னா சேர்ந்து திட்டுவான். சொத்து வச்சா சண்டை போட்டு உட்காந்துருப்பான், கோர்ட்ல போய் உட்காந்து சண்டை போட்டு உட்காந்துருப்பான். சொத்துங்கிறது வெறும் பணம் இல்லைங்க, சொத்துங்கிறது நிறைய விஷயங்களை உள்ளடக்கியது. ஒரு தகப்பன் எப்படி வேணாலும் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்துட்டு போலாம். ஒரு பியூட்டிஃபுல் சம்பவம். புத்தர் ஞானம் எல்லாம் அடைந்து பெற்ற பிறகு எல்லாம் திரும்பி முடிச்சு வர்றார் கபிலவஸ்துக்கு. அவருடைய மனைவியை சந்திக்க போறாரு. அவ கூடவே அவருடைய சித்தி பையன் ஆனந்தன் கூடவே வருவான். புத்தரோட எப்பவுமே இருப்பான் சிஷ்யன். எப்படி ராமனுக்கு ஒரு லக்ஷ்மணனோ அப்படி புத்தருக்கு ஒரு ஆனந்தன் கூடவே இருப்பான். அந்த ஆனந்தன்ட்ட ஃபர்ஸ்ட் டைமா சொல்றார், இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் நான் உள்ள போகும்போது நீ வரக்கூடாதுன்னு. அவங்க கேட்டா நமக்குள்ள ஒப்பந்தம், நீ எங்க போனாலும் நான் வருவேன், நான் பின்னால வருவேன், நீ கொஞ்சம் அசட்டுத்தனமா பேசாது. நான் என் மனைவியை பிரிஞ்சுட்டு இந்த ஊரை விட்டு போயிட்டேன். இப்ப நான் திரும்பி வரும்போது அவ என்ன மனோநிலையில இருப்பான்னு தெரியாது. அவ பேச நினைக்கிற எல்லாத்தையும் அவ பேசணும், நீ இருந்தா அது இடைஞ்சது. நீ பக்கத்துல இருந்தா அவ பேச நினைக்கிற எல்லாத்தையும் பேச முடியுமா? நான் இப்ப கூட என்னுடைய ரகசியங்கிறதுக்காக உன்னை வேண்டாம்னு சொல்லல, அவளுடைய உரிமைக்காக சொல்றேன். அவ என்ன பேச நினைக்கிறாளோ அதை பேசணும், நீ என் கூட வராது. ஆனந்தன் யோசிச்சான், சரி நம்ம புத்தர் இது வரைக்கும் தடுத்ததில்லை, வெளியே நிற்போம்னு நினைத்தான். உள்ள போனான். புத்தருடைய மனைவி 2 கேள்வி, கடுமையான கேள்வி கேட்டான். ஒண்ணு, நீங்கள் வெளியில் போய் அடைந்த ஞானத்தை இங்கேயே இருந்து அடைந்திருக்க முடியாதான்னு கேட்டான். வெளியில் போய் அடைந்த ஞானத்தை இங்கேயே இருந்து அடைந்திருக்க முடியாதா? ஏனென்றால் ஞானம் வெளியிலிருந்து உங்களுக்குள் வந்ததா, உங்களுக்குள் இருந்து வெளியே வந்ததா? ஞானம் வெளியிலிருந்து உங்களுக்கு வந்ததா அல்லது உங்களுக்குள் இருந்து ஞானம் வெளியில் வந்ததா? புத்தர் பதில் சொன்னார், என்னில் இருந்துதான் அது புறப்பட்டது. அப்படின்னா நீங்க அங்க போய் அடைவதற்கு பதிலா இங்கே இருந்திருக்கலாமே. அடுத்த கேள்வி கேட்டா, நான் எந்த வகையில் இதற்கு தடையாக இருந்தேன், என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே? இதுக்கு புத்தர் பதில் சொல்லல, மௌனமா இருந்தார். புத்தர் மௌனமாக இருந்த இடங்கள்னு சில உண்டு. அதன் பிறகு கடைசியா ஒரு கேள்வி கேட்டா, கூப்பிடு மகனே. எந்த மகனை அவர் நள்ளிரவில் விட்டுட்டு போனாரோ அந்த மகனை கூப்பிடுன்னா. அவனை வந்த உடனே கும்பிடுறவங்க அப்பாவே, அவர் சாமியாரா இருந்ததா என்ன, கும்பிடுறவங்க அப்பாவே அப்படின்னு விழுந்து கும்பிட்டான். விழுந்து கும்பிட்டோம். அந்த குழந்தை எப்படி பாக்குறார் புத்தர், ஒரு சிரிப்போட புன்சிரிப்போட பாக்குறார். எல்லா மனைவியும் கேட்கிற கேள்விய அவளும் கேட்டான், என்ன இப்படி அருமையான ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்தீங்க கொண்டாந்துருக்கீங்களே, ஒரு அப்பா என்ன பண்ணணும், தன் பிள்ளைக்கு சொத்து கொடுக்கணும், தன் பிள்ளைக்கு ஒப்படைக்க வேண்டியதெல்லாம் ஒப்படைக்கணும். மிகப்பெரிய சொத்து கொடுக்கறதா ஒரு தகப்பனுடைய கடமை. வெக்கமில்லாம ஊரெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கிறீங்களே, இந்த பிள்ளைக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீர்கள், இந்த பிள்ளைக்கு நீங்கள் என்ன சொத்து கொடுக்க போகிறீர்கள்? புத்தர் சொன்னார், உலகத்திலேயே மிகச்சிறந்த சொத்தை கொண்டு வந்திருக்கிறேன், கொடுங்கள். தன் பிச்சை பாத்திரத்தை கையில் கொடுத்தார். தன் பிச்சை பாத்திரத்தை மகன் கையில் கொடுத்தார். நம்பினால் நம்புங்கள், மகனும் பிக்ஷுவாக புத்தர் பின்னால் புறப்பட்டு விட்டார். அப்போ சொன்னார், நீ சாதாரண கபிலவஸ்து சாம்ராஜ்யத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய், நான் விடுதலை என்கின்ற உயர்ந்த சாம்ராஜ்யத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். என் மகனுக்கு தர முடியாத மிகப்பெரிய சொத்தை நான் கொடுத்திருக்கிறேன், உன் கவலையை விடு என்றபடி மகனோடு சேர்ந்து புறப்பட்டு விட்டார் புத்தர். ஒவ்வொரு தகப்பனும் தன் தகப்பனுக்கு மகன் அடைய முடியாத ஒன்றை கொடுத்து விட வேண்டும் என்று ஆசைப்படுவது போல் எல்லாவற்றையும் துறந்த புத்தரும் ஆசைப்பட்டிருக்கிறார். தன் மகனுக்கு அடைய முடியாத பெருஞ்சொத்தை கொடுத்து விட வேண்டும்.
சோ இந்த உணர்வு தவறுன்னு சொல்ல முடியாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் ஒண்ணு தவறு கிடையாது. ஆனா நாம் கொடுப்பதாலேயே பிள்ளைகள் சோம்பேறி ஆயிடக்கூடாது. நிறைய நீங்க ஒரு அதிகமான வசதிகள் பண்ணி கொடுக்க என்ன ஆகும்னு கேட்டா பிள்ளைகள் உழைக்க மாட்டாங்க. நான் பல பெற்றோரை பார்த்திருக்கிறேன். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது. தப்பான வார்த்தை. கஷ்டப்பட்டதால தான் நம்ம பெரிய ஆளா ஆகணும். நம்ம பிள்ளைங்களும் கஷ்டப்பட்டாதான் பெரிய ஆளா ஆகணும். நாம் மட்டும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னா பிள்ளைகளை நம்ம கெடுக்கிறோம். நமக்கு வசதி இருந்தா கூட பிள்ளைகளை அந்த வசதிகள் தெரியாதபடி வளர்ப்பது புத்திசாலி. எனக்கு வசதி இருக்குங்கிறதுக்காக ஆடம்பரமா பிள்ளைய வளர்த்து வச்சுங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம பிள்ளை 2 கோடி ரூபாய் மதிப்புடைய கார்ல போய் இப்படி இறங்கி பள்ளிக்கூடத்துல வாத்தியார் பஸ்ல வந்து இறங்கினா அந்த வாத்தியார் மதிப்பான? வாத்தியார் என்னடா வாத்தியார் ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துக்கு வந்து இறங்குறாரு அப்படி வாத்தியார் மேல மரியாதை இல்லாம போயிடும். வாத்தியார் மேல மரியாதை இல்லாட்டி அந்த பிள்ளைக்கு கல்வி எப்படி வரும்? நம்முடைய வசதிகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக அறிமுகப்படுத்த கூடாது. எவ்வளவு வசதியான குடும்பமா நம்முடைய குடும்பம் இருந்தாலும் கூட நம்முடைய பிள்ளைகளை அளவுக்கு மீறிய வசதி உடையவர்களாக ஆக்குவது என்பது நல்லதல்ல. இதெல்லாம் முன்னோர்கள் நம்ம கத்துக்கணும். நம்முடைய முன்னோர்கள் அப்படி வாழ்ந்தார்கள். எவ்வளவு வசதி இருந்தாலும் ஆடம்பரத்தை காட்ட மாட்டாங்க சார். எதிர்த்தாப்புல பிள்ளைகளை புகழ கூட மாட்டாங்க. நான் சொன்னேன் சிறப்பா வளர்க்கணும் அப்படின்னு. எவ்வளவு பிள்ளை மேலானவரா இருந்தாலும் 10 பேருக்கு முன்னாடி அது சொல்ல மாட்டாங்க. தானா உலகம் அங்கீகரிக்கட்டும் வெயிட் பண்ணுவாங்க. இந்த சமஸ்கிருத கவிஞர் பாரதி அப்படிங்கிற ஒரு பெரிய கவிஞரை பத்தி ஒரு செய்தி போட்டிருந்தான். பழைய வரலாறு. மிகச்சிறந்த கவிஞர், அருமையான கவிஞர். அவர் அவ்வளவு அற்புதமான கவிஞர். ஊரே பாராட்டும். அவங்க அப்பா மட்டும் பாராட்ட மாட்டார். அவங்க அப்பா மட்டும் பாராட்ட மாட்டார். நீங்க தெய்வத்தின் குரல் எடுத்து பாருங்க. மகா சுவாமிகளுக்கு முன்பாக அது மாதிரி ஒரு கர்நாடக சங்கீத வித்வான் தன்னுடைய பிள்ளைய பாட சொல்லிட்டு வீணை வாசிக்க சொல்லிட்டோம். சரியா நினைவில் எனக்கு முன்ன படிச்சது. தன்னுடைய பிள்ளைய பாட சொல்லிட்டு மகா சுவாமிகள் முன்னாடி பாடணும் அப்படின்னு பாட சொல்லி இருக்கிறார். பாடும்போது நல்ல அருமையா பாடுற இடத்துல அவங்க அப்பாவே பேஷ் பலே ஆஹா அப்படின்னு இருக்கார். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மகா சுவாமிகள் சொன்னார்களாம், இதெல்லாம் மத்தவா சொல்லணும், இதெல்லாம் மத்தவா சொல்லணும், நீ சொல்லப்படாது. என்ன அர்த்தம்? எவ்வளவுதான் நம்ம பிள்ளைகள் சிறப்பா இருந்தாலும் கூட அந்த மாதிரி இடங்களை நம்ம ஓவரா அதுக்கு அப்படி கொடுக்கறதுங்கிறது பழைய வழக்கம் இல்லை. ஏன் அப்படின்னா வித்தை மேல வளராம போயிடும். அவங்களை பாராட்ட மனசு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவங்களை குறைச்சு பேசுறோம்னு அர்த்தம் இல்லை. அந்த வித்தை இன்னும் வளருவதற்குரிய இடம் இல்லாம போயிடும். இன்னும் வளரணும், இன்னும் மேல போகணும் அப்படிங்கிற இடம் இல்லாமையே போயிடும். ஓ நம்ம அப்பாவை இப்ப அக்செப்ட் பண்றதுக்கு மேல என்ன இருக்கு நமக்கு இந்த உலகத்துல அப்படின்னு அவங்க தேங்கிடுவாங்க. அதுக்காக நம்ம பெரியவர்கள் பாராட்ட மாட்டாங்க. இப்ப நான் சொன்ன பாருங்க, பாரதிங்கிற அந்த கவிஞருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கவிஞர், ஊரே பாராட்டுது. ஆனா அவங்க அப்பா வாழ்க்கையோ பாராட்டியோ ஒரு வரி சொன்னது அந்த பிள்ளைக்கு ரொம்ப வருத்தம். எல்லாரும் பாராட்டுறான், நம்ம அப்பா மட்டும் நம்மளை பாராட்டவே மாட்டேங்கிறாரு, ஒரு வார்த்தை கூட போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு வருத்தம். யாருக்கு? அந்த மகனுக்கு. சார் அவன் எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிட்டான். என்ன இன்னைக்கு அப்பாவை போட்டு தள்ளுறது முடிவு பண்ணிட்டான். ஒண்ணு பாராட்ட மாட்டேங்கிறது, என்ன போட்டு தள்ளலாம் என்ன பாவம் அப்படிதான் முடிவு பண்ணிட்டான். பாருங்க, அம்மாவும் அப்பாவும் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க வீட்டுல ஊஞ்சல்ல, இப்படி அந்த பக்கம் பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. பின்னால இருந்து ஒரு வராரு, நீங்க அப்பாவை முடிச்சிடறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், ஒன்னும் நமக்கு புகழ்கள் ஒண்ணுமே இல்லாதபடி ஒரு ஆக்குறாரு அப்படின்னு. இந்த கத்திய அப்படி வேகமா அப்படி சுழட்டினான். அவங்க வீடு புலவர்கள் வீடு இல்லையா, கவிஞர்கள் வீடு இல்லையா, ஆனா நிறைய ஓலை நறுக்குல நிறைய கவிதை வரிகள் எழுதி மேல இருக்கும். ஒரு நறுக்கு அப்படி துண்டாய் இப்படி சுழட்டின வேகத்துல மேலேந்து ஒரு ஓலை துணுக்கு நறுங்கி கீழே விழுந்தது. என்ன இருந்தாலும் இவன் கவிஞன் இல்லையா, அதை கிடைச்ச ஓலையை எடுத்து படிச்சான். அந்த ஓலையை எடுத்து படிச்சான். அதுல ஒரு வார்த்தை எழுதி இருந்தது, எது செய்தாலும் ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து செய். அந்த ஓலையில இருந்து ஒரு வார்த்தை டக்குன்னு யோசிச்சுட்டான். எவ்வளவு பெரிய தப்புட்டான், அப்பாவை நம்ம கொலை பண்ணணும் முடிவு பண்ணுமே, பாவத்துல பெரிய பாவம் இல்லையா, நல்ல வேலை இந்த ஓலை துணுக்க படிச்சுட்டோன்னு அந்த கத்தி அப்படி வச்சா. அப்ப அப்பாவும் அம்மாவும் பேசுறது இவன் காதுல விழுந்தது. அம்மா கேட்டா, ஊரே நம்ம குழந்தைய பாராட்டுதே, மகாகவின்னு சொல்லுதே, நீங்க ஒரு வார்த்தை நம்ம பிள்ளைய பாராட்டி சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அவனை கவிஞன்னே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே, இது சரியா அப்படின்னு. அவங்க அப்பா சொல்றார், அசடே, இவனை மாதிரி ஒரு கவிஞன் உலகத்துல உண்டா? எப்பேற்பட்ட கவிஞன் இவன், இன்னும் மேல மேல வரணும்னா நான் மௌனமா இருந்தாதான் எங்கிட்ட அங்கீகாரம் வாங்கணும் வாங்கணும் வாங்கணும், மேல மேல தன் திறமையை காட்டுவான். நான் அதை விட்டுட்டு இப்பயே பாராட்டுட்டா போதும், இதுக்கு மேல என்ன வளர்த்துக்கு இருக்குன்னு நிறுத்திடுவானா இல்லையா? அவன் எப்பேற்பட்ட மகாகவி தெரியுமா, அந்த பிள்ளைய பெறத்துக்கு நான் பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படின்னார். பின்னாடில இருந்து இதை கேட்டான், அதிர்ச்சி ஆயிட்டான்.
நேரா அப்பா காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அப்பா கேட்டார், என்னடா காலில் வந்து விழற? தான் மனசுல தோணுன எண்ணத்தையே சொல்றான். பா, எனக்கு இது மாதிரி கோபம் வந்துடுத்து, நீ என்னை பாராட்டலையே, அந்த வருத்தத்துல உன்னை கொலை பண்ணும் கூட எனக்கு தோணியது. நான் நல்ல வேளையா அந்த ஓலத்துணுக்க படிச்சுட்டதுனால உன்னை கொல்லலை, அதனால உன் வாசகத்தை கேட்டேன். இவ்வளவு நல்ல எண்ணம் என் மனசுல வச்சிருக்கிறீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்பா. நான் இப்ப கொல்லணும்னு நினைச்சேன் இல்லையா, இந்த எண்ணத்துக்கு எனக்கு ஏதாவது தண்டனை வேணும் அப்படின்னு. அப்பா சொல்றார், நான் உன் மேல கோவப்பட்டாதான் தண்டிக்கணும், நான் கோவப்படல, விட்டுடு. அதே என்ன இல்ல இல்ல ஏதானும் தண்டனை. நீங்க அவருக்கு கொடுத்த தண்டனையை கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவ அப்பா உடனே நீதி நூல்கள் எல்லாம் தேடி மகனுக்கு தண்டனை கொடுத்தார். அப்ப இருந்த விதிமுறைகளின்படி ஒரு தண்டனை கொடுத்தார். மகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. மாமனார் வீட்டில் போய் தங்கி சோறு சாப்பிட வேண்டியது. மாமனார் வீட்டில் போய் உட்கார்ந்து சாப்பிடுறது தண்டனைன்றான், அவமானம்ன்றான். இது அப்படியே இருக்கு, செய்தி வரலாறு இருக்கு. நீ என்ன பண்ண, ஒரு 3 மாசம் உங்க மாமனார் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடு, அந்த அவமானத்தை தண்டனையா ஈக்குவலா முடிச்சுட்டு வந்துடு. அப்படி இது வரலாறு போகுது. அந்த தகப்பன் அவ்வளவு சிறந்த மகனா இருந்தாலும் ஏன் பாராட்டலங்கிறதுக்கு என்னமோ ஒரு காரணம் இருக்கு. தன் மகன் என்றாலும் கூட அவன் மிகப்பெரிய கவிஞனா வளர்வதற்கு இந்த புகழ் தடையாக போயிட்டா என்ன பண்றது? இப்படி நூற்றுக்கணக்கான வித்தியாசமான சிந்தனை உடைய தகப்பன்மார்கள் உலகத்தில் தோன்றிக் கொண்டே இருக்கிறார். நான் எல்லா செய்திகளையும் பின்னி தான் கொண்டு போயிட்டே இருக்கிறேன். ஒரு செய்தி பாருங்க. முதல்ல ஒன்னு ஆரம்பிச்சேன். குழந்தைகள் குழந்தைத்தனமா இருப்பார்கள், அந்த குழந்தைத்தனத்துக்குரிய இயல்போடு இருப்பார்கள். அதை ரசிக்கிறதுக்கு ஒரு தகப்பன் தாய் 2 பேரும் மனோநிலையோட இருக்கணும். இப்போ நம்ம வீட்டுக்கு வர்றச்சே நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் கூட நம்மகிட்ட அதிகம் பேசுறது இல்லை. இன்னைய சூழல்ல நம்ம வந்த உடனே அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா போகோ சேனல் பாக்குது, கார்ட்டூனா பாக்குது. பாட்டுக்கு அதுல புலி பேசுது, நரி பேசுது, நாய் பேசுது, கழுதை பேசுது, குதிரை பேசுது. ஒரு குழந்தை கூப்பிட்டு கேளுங்க, கழுதை பேசுது, குதிரை பேசுது, நாய் பேசுது. குழந்தை சொல்லுது, எங்க அப்பா பேசல, அம்மா பேசல, இல்ல கழுதையாவது குதிரையாவது பேசிட்டு போகுது. ஏன் தெரியுமா? குழந்தைகள் வீட்டுக்குள்ள வரும்போது அப்பா அம்மா அவரோட உட்காந்து பேசுறதுக்கு இப்பெல்லாம் முடியல. ஆபீஸ்ல இருந்து டயர்ட் ஆயிட்டேங்கிறா, அம்மாவும் நான் ஆபீஸ்க்கு போயிட்டேங்கிறா, இல்ல நான் வேலை பார்த்துட்டேங்கிறா, என்னால முடியலங்கிறா, டிவி தொடர் பார்க்கணும், இந்த தொந்தரவு பண்ணாதுன்னு அங்க போய் உட்காரு அப்படிங்கிற குழந்தைகளோட பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு அம்மா சொல்றா. குழந்தைகளோட பேசுறதுக்கு என்னால முடியல, டயர்டா இருக்கிறேன்னு அப்பா சொல்றார். அப்ப அந்த குழந்தைகள் என்ன பண்ணும்? அவருடைய அந்த தாய் தகப்பனோடு இருக்கிற நேரம் குறைஞ்சு போகுது. அந்த குழந்தைத்தனம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை அனுபவிக்கிற பழக்கம் இல்லாம போயிடும். நீங்க ஒரு 15 நிமிஷம் குழந்தைகளோட உட்காந்து பேசி பாருங்க, நாமளே ஒரு குழந்தைக்குரிய எனர்ஜியை அடைஞ்சிடும். நான் ஒரு டிவி பேச்சுல சொன்னேன், உலகத்திலே கஷ்டமான காரியம் எதுன்னு கேட்டா, ஒரு ஆரோக்கியமான குழந்தைய 1 மணி நேரம் பாத்துக்கிறது. ஆரோக்கியமான குழந்தைய 1 மணி நேரம் பாத்துக்கிறது. ஏன் அத்தனை அழும்புப்படும், அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இங்க அங்க தாவும், அங்க இங்க தாவும், எதையாவது இழுத்துன்னு வர என்னெல்லாமோ படும். அதை சமாளிச்சு வெளியே வருதுங்கிறது பெரிய கஷ்டம். அதுக்காக ஜாயிண்ட் ஃபேமிலி பெட்டர். 1 மணி நேரம் மாற்றி மாற்றியா பார்த்துக்கலாம். இப்ப பல புருஷன் கொண்டாடி சின்ன ஆனதுக்கு காரணமே அந்த ஒத்த பிசாசை இவங்களே முழு நேரம் பார்க்க வேண்டியது பாருங்க. அதுதான் மெயின் சிக்கல். அந்த காலத்துல தாத்தா பாட்டி சித்தி மாமா மாமியார்னு அதாவது டயர்ட் ஆகிற வரைக்கும் அது பார்த்துக்கும். டயர்ட் ஆகணும், என்னால முடியல அம்மா அப்படியே டக்குனு அடுத்த கையில கொடுத்துரும். அது அப்படியே பாஸ் ஆகி பார்சல் போயிட்டு வரதுக்குள்ள மறுபடியும் இவன் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா மாறி விடுவான், பார்த்துக்கலாம். இப்ப அப்படி இல்லை, நம்ம ஒத்தரையே பார்க்க வேண்டியிருக்கு, குழந்தைகள்கிட்ட செலுத்துறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லும். நீங்க குழந்தைகளோட பேசி பாருங்க, என்ன கற்பனைகள், என்ன விதவிதமான அந்த பேச்சு சிந்தனை, எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் பொய் சொல்லும் குழந்தைகள், அதெல்லாம் கூட செலிப்ரேட் பண்ணணும். அதோடைய கற்பனையை நம்ம கொண்டாடணும். ஒரு சம்பவம், ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தது, உள்ள விடு நுழைஞ்சு வேகமா கதவு சாத்து. அம்மா கேட்டா, என்னடா பயந்து ஓடி வர்ற, கதவு சாத்துற அப்படின்னு. இல்ல புலி துரத்துது. புலி துரத்து? அது எப்படிடா புலி துரத்தும்? இது நாடு, ரோட்ல எப்படிடா புலி வரும்? பொய் சொல்லாத, நீ பொய் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இப்ப கூட நீ ஜன்னல் வழியா பாரு, புலி வெளியே நிக்குது. இந்த அம்மா ஜன்னல் கதவை திறந்து பார்த்தா ஒரு தெரு நாய் நிக்குது, சின்ன குட்டி நாய். ஒரு நாய் நின்று இப்படி பல ஆடிட்டு நின்றுட்டு இருக்கு. அம்மா ஜன்னல் திறந்து பார்த்து சொன்ன, அறிவு இருக்கு உனக்கு? ஒரு தெரு நாய் நிக்குது, இதை போய் புலின்னு பொய் சொல்ற? பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா கடவுள் கோவிச்சுக்குவார். போய் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேள், பொய் சொன்னதுக்காக கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேள் போ அப்படி. இந்த குழந்தை நேரா போச்சு, பூஜை ரூம்ல போய் ஒரு 5 நிமிஷம் நின்றுது. நின்றுட்டு அங்கே சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்தது. என்ன கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டியா?
நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு நாயை பார்த்து நான் புலின்னு நினைச்சுட்டேன், எங்க அம்மா வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். கடவுள் சொன்னாரு, சின்ன வயசுல நான் கூட அப்படித்தான் ஏமாந்தேன், நானும் இப்படிதான் நாயை பார்த்து புலின்னு நினைச்சேன், அதனால பயப்பட வேண்டாம்னு உங்க அம்மாட்ட சொல்லிருந்தாரு. இந்த குழந்தைகள் இப்படி பேசுறது பாருங்க, வித்தியாசமா கற்பனையா புதுசு புதுசா பேசும், நிறைய விஷயங்கள் இன்னோவேட்டிவா சொல்லும். அதை வந்து பேரண்ட்ஸ் விரும்புறது இல்லை. உங்களுக்கு ஒரு சைக்கால் சொல்ற பாருங்க, டக்குனு குழந்தைகள் எடுத்த உடனே இடது கையில தான் எழுதும், எதையுமே இடது கையில தான் வாங்கும். நம்ம உடனே வலது கைக்கு மாறு அப்படிம்போம், நம்ம ஒரு காரணத்துக்காக சொல்றோம். ஆனா என்ன அர்த்தம் தெரியுமா, வலது மூளை வேலை செய்யும் போதுதான் இடது கை வேலை செய்யும். வலது மூளை தான் கற்பனை, ஆன்மீகம், மதத்தன்மை, கவிதை, ஓவியம், மியூசிக் இதெல்லாம் பதிவு பண்ணக்கூடிய செக்டார் எதுன்னு கேட்டா வலது மூளை. அப்ப அந்த குழந்தைக்கு இயல்பா இருக்கிற அந்த கற்பனை திறன் காரணமா வலது மூளை வேலை செய்யறது. நாம கண்டிஷன் பண்ணி என்ன பண்ணிடுறோம், இடது மூளையை ஆக்டிவ் ஆக்கி வலது மூளையினுடைய தன்மையை குறைக்கிறோம். அப்ப அந்த குழந்தைக்குரிய குழந்தைத்தனம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். நீங்க ஒரு 30 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகள் படம்லாம் பார்த்தா குழந்தையா இருக்கும், இப்பெல்லாம் குழந்தை மாதிரி இருக்கு. அந்த பிஞ்சிலேயே வெம்பிட்ட மாதிரி. அதுக்கும் ஹோம்ஒர்க்கு, பஸ், சீசன் பாஸ், அப்புறம் வந்து ஃபெயிலு, மார்க்கு, கிரேடு, எத்தனையோ ப்ராப்ளம். அதுக்கு ப்ராஜெக்ட், எல்கேஜில ப்ராஜெக்ட் இருக்கு, அதுக்கு அது முடிச்சுட்டு வரணும். அது டென்ஷன், அதுக்கு மார்க்கு, ரிசல்ட், ஸ்டாரு, கோல்டு. சில குழந்தைகள் இந்த ரேங்க் போடுற பாருங்க, ஸ்டார் போடுவா எல்லாம். ஒரு பையனுக்கு எல்லாம் பூஜ்ஜியமா போட்டு அனுப்பிச்சிருந்தா டீச்சர், ஏன்னா ஸ்டார் வாங்கலையான்னா, இல்ல எல்லாருக்கும் ஸ்டார் போட்டதால எனக்கு 3 போட்டு அனுப்பிச்சுட்டா. எல்லாருக்கும் ஸ்டார் டீச்சர் போட்டா போர் அடிச்சு போச்சுன்னு எனக்கு 3. என்ன ஒரு இன்னோவேட்டிவா, எவ்வளவு ஒரு இமேஜினேஷன் பாருங்க அந்த குழந்தைக்கு. அதை வந்து பெற்றோர்கள் கொண்டாடணும். என்ன மார்க் வாங்கலன்னு போட்ட குழந்தை திட்டிட்டு இருக்க முடியும். குழந்தைகிட்ட சில வகையான குறும்புத்தனம் இருக்கும், சில வகையான விளையாட்டு குணம் இருக்கும். நான் முதலே சொன்னேன், பூ மாதிரி இந்த குழந்தைகளை வந்து பூ மாதிரி. சில மாற்றங்கள் நமக்கு தேவைன்னு சொன்னா மென்மையா சொல்லணும். அதை எப்படி மென்மையா திருத்தணுங்கிறத பத்தி யோசிக்கணும், வன்முறையோட சொல்லக்கூடாது. நான் ஓஷோவுடைய லைஃப் படிச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும், இஸ் எ ரிபல். பேசிக்கலி அவர் ஒரு ரிபல். அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். அவர் என்ன பண்ணிருக்கிறார், சின்ன வயசுல நிறைய நீளமான முடி வளர்த்திருக்கிறார். அவர் பாட்டுக்கு குழந்தைங்களுக்கு மாதிரி விசித்திரமா சில விஷயம்லாம் தோணும். நான் இதான் ட்ரெஸ் பண்ணுவேன், இப்படிதான் போட்டுக்குவேன் அப்படிங்கும். பெற்றவங்களுக்கு எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவர் நீளமா தலைமுடி வளர்த்திருக்கிறார். அவர் வெள்ளை அழகா வேற இருப்பார், பெண் குழந்தை மாதிரி இருந்திருக்கிறார். அதனால துணி கடை, அவ அப்பா வச்சிருந்தது ஒரு பெரிய துணி கடை. இந்த துணி கடையில அவங்க வீடெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த நார்த் இந்தியன் சேட்டெல்லாம் எப்படி வச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, துணி கடைக்கு பின்னாடி அப்படியே வீடு இருக்கும் பழைய காலத்துல எல்லாம். சோ வீட்டுக்கு போறவங்க வரவங்க எல்லாம் அந்த கடை வழியா தான் பூந்து போயிட்டு வர வேண்டியிருக்கும். இது நீளமா முடிய வச்சுக்கிட்டு விளைவிளையல்னு சின்ன ஒரு பையன் உள்ளே ஓடுறது வரதுமா இருக்கும்போது கடைக்கு வரவங்க எல்லாம் கேட்பாங்களாம், இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு யாரோட மக, இந்த பொண்ணு யாரோட மக அப்படின்னு கேட்பாங்களாம். இவங்க அப்பாவுக்கு ரொம்ப அவமானம். அவர் என்ன பண்ணிருக்கணும், குழந்தைய கூப்பிட்டு முடி வெட்டிக்கோன்னு சொல்லியிருக்கணும், இந்த முடி வச்சுக்காதேன்னு சொல்லியிருக்கணும், இது மற்றவங்க தப்பா கேட்கறாங்கன்னு சொல்லியிருக்கணும். அவ அப்பா டக்குன்னு ஒரு காரியம் பண்ணிட்டார், என்ன கொஞ்சம் வயலன்ஸ். என்ன பண்ணிருக்காரு, அந்த போயிட்டு திரும்பி வரும்போது டபக்குன்னு கொத்தா முடிய பிடிச்சு துணி கடையில தான் துணி வெட்டுறதுக்குன்னு ஒரு முரட்டு கத்திரிக்கோள் இருக்கும், அதை சட்டச்சு வெட்டிட்டாரு. எங்கெங்க வெட்ட முடியும் வெட்டி விட்டார். இவர் பேசாம அப்படி விரைச்சிட்டு நிக்கிறார். சில சமயம் கோவத்துல குழந்தைங்க அப்படி நிற்கும் ஒரு மாதிரி, அப்படி விரைச்சிட்டு இப்படி நிக்கிறார். அப்பா கேட்டார், நீ எப்பவுமே தேர்த்து ஏதாவது பதில் சொல்லுவிய, இன்னைக்கு இன்னும் பதில் சொல்லலையா அப்படின்னாரு. இல்ல என் பாஷையில பதில் சொல்றேன், இதுக்கு நான் என் பாஷையில பதில் சொல்றேன்னு போயிட்டார். நேரம் அங்க இருக்கிற சலூனுக்கு போய் அங்க ஒரு குடிகார கிழவனா பார்த்து, ஏன்னா மத்தவனா வெட்ட மாட்டான், அதுக்காக ஒரு குடிகார கிழவனா பார்த்து என் தலையை மொட்டை அடின்னு இருக்கார். உங்களுக்கு தெரியும் அந்த காலத்து கஷ்டம் எப்படின்னா, ஒரு புள்ள தலைமுடியை வெட்டிட்டா அப்பா செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். மொட்டை அடிச்சுட்டா தலைமுடி இல்லாம போனா அப்பா செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். அப்பா செத்தா தான் மொட்டை அடிப்பாங்க குழந்தைங்களுக்கு. அந்த குடிகார கிழவன் கேட்டிருக்கான், என்னன்னா உங்க அப்பா செத்து போயிட்டாரா அப்படின்னு கேட்டிருக்கான். இவர் வந்து ஒரு ரிபல். என்ன சொன்னார்னா, என்னளவில் இறந்து விட்டார், என்னளவில் இறந்து விட்டார். நீ சொல்ற அதுக்கு மேல என்ன அப்பீல் இருக்கு, அவன் வெட்டிட்டான் கம்ப்ளீட்டா மொட்டை அடிச்சு. மொட்டை அடிச்சுன்னு தெருவில் அவர் வரும்போது அந்த தெருவுல அத்தனை பேர் கேட்டான், ஏண்டா உங்க அப்பா செத்து போயிட்டாரா, உங்க அப்பா செத்து போயிட்டாரா, உங்க அப்பா செத்து போயிட்டாரா. இவரோடு கூலா நடந்து கடைக்குள்ள வந்திருக்கார். கடையில எல்லாம் கேட்டிருக்காங்க, உங்க அப்பா செத்து போயிட்டாரா, செத்து போயிட்டாரா. உங்க அப்பா எப்படி பார்த்தார், இவர் பதில் சொல்றார், இதுதான் என் பாஷையில் பதில், என் மொழியில் பதில். இத நார்மல் பேரண்ட்ஸால ஏத்துக்க முடியாது. என்னன்னா
அதெல்லாம் அவ அப்பா முடிய வெட்டினா அதுக்காக குழந்தை எப்படி பண்ணுமான்னா. பட் இதை விட பியூட்டிஃபுல் ரிப்ளை வேற யாரும் கொடுக்க முடியாது. ஒரு குழந்தையோட முடி வளர்ந்திருக்கிறது ஒரு தகப்பனுக்கு பிடிக்கலன்னா கூட துணி வெட்டுற கற்றுக்கோள் வச்சு வெட்டுகிற அதிகாரத்தை ஒரு தகப்பனுக்கு யார் கொடுத்தது? உண்மையிலேயே ஒரு அப்பாவுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நாம எப்படி இருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, என் குழந்தை அப்படிங்கறதாலேயே அதன் மீது எல்லா ஆளுமைகளையும் செலுத்த எனக்கு உரிமை இருக்கிறது என்று நினைக்கிறோம். அது காட்டுமிராண்டித்தனம், அது மென்மையானது. கலீல் கிப்ரான் எழுதுறான், குழந்தைகள் உன் மூலம் வெளிப்பட்டார்களே ஒழிய உனக்காக வெளிப்படவில்லை. Not for you, they came through you. உன் மூலமாக வெளிப்பட்டார்கள். அதனால என்னுடைய எல்லா ஐடியாலஜியும் அந்த குழந்தை மேல அப்படியே திணிக்கலாங்கிற உரிமை பெற்றோருக்கு இருக்குதா நினைக்கிறேன் பாருங்க. கிடையாது. நீங்க இன்னும் கூட ஓபன் டிஸ்கஷனுக்கு வாங்க. என்ன தானே எது கடவுள் என்று தெரியாத தகப்பன், தன் மதத்தின் சடங்குகளுக்கு அர்த்தம் தெரியாத தகப்பன் தன் பிள்ளைகள் மீது மத சடங்குகளை வற்புறுத்தி திணிப்பது எந்த தர்மத்தோடு சேர்ந்தது? தானே புரிந்து கொள்ளாத விஷயத்தை தன் தகப்பன் மீது திணிப்பது என்பது எந்த தர்மத்தோடு சேர்ந்தது? நான் பேசுவது ஆன்மீகத்திலிருந்து கொஞ்சம் விலகியது போல் தெரியும். நான் பூரணமான ஆன்மீகத்தை பேசுகிறேன். ஒன்றை புரிந்து கொண்டு நீங்கள் உணர்ந்து கொண்டு அதை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் மதத்தின் ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள், தர்மங்களை ஒரு தகப்பன் உணர்ந்திருந்தால் அவன் மகனும் சத்தியமாக உணர்ந்து கொள்வார். நீங்கள் உணராததால் தான் உங்கள் பிள்ளைகள் அதிலிருந்து விலக விரும்புகிறார்கள். காயத்ரி சொல்றது பலன் உள்ளது என்பதை அப்பனுடைய கண்கள் நிரூபித்தால் மகன் செய்திருப்பார். அப்பன் சொல்லிக் கொண்டிருந்தால் மகன் செய்ய மாட்டான். காயத்ரி செய்த தகப்பனுடைய கண்களில் ஒளி இருக்கும். உன் கண்ணில் ஒளி இருக்கும் என்றால் உன் பிள்ளையும் காயத்ரி செய்வான். நான் காயத்ரி மந்திரத்தை சொல்லுன்னு பிள்ளையை சொல்ல விரும்புறமே ஒழிய தகப்பன் மந்திரங்களை சொல்லாமலேயே சொன்னால் பிள்ளை எப்படி கேட்பான்? நாம் ஒரு அடக்குமுறை பெற்றோராக இருப்பதில் ஆசைப்படுகிறோமே ஒழிய ஒரு பூரணமான, ஒரு முழுமையான தகுதியுடைய பெற்றோராக இருப்பதற்கு ஆசைப்படுவதில்லை. நான் பேசுவது சில சங்கடங்களை விளைவிக்கலாம், ஆனால் அது முழுமையான ஆன்மீகம். ஒரு இறைவனை நீங்கள் உணர்ந்து கொண்டு விட்டால் உங்கள் பிள்ளைகளும் உணர்ந்து கொள்வார்கள். ஒரு தர்மத்தை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் உங்கள் பிள்ளைகளும் புரிந்து கொள்வார்கள். நீங்களே புரிந்து கொள்ளாத தர்மங்களை பிள்ளைகள் மீது வரட்டுத்தனமாக திணித்தால் பிள்ளைகள் 100 கேள்விகள் கேட்பார். எனவே ஒரு தகப்பன் தன்னை சரியாக வைத்துக் கொண்டால் தான் மகன் பூரணமாக வளர முடியும். இப்படி தகப்பனை குறை சொல்லலாமான்னு கேட்டா, பாரதி எழுதுறான், சார் எங்க அப்பா இதை வெளியே போய் விளையாட விடல. பாரதி சுயசரிதை எடுத்து படிச்சு பாருங்க. பாரதி ஒரு நோயாளி, கொஞ்சம் உடம்பெல்லாம் எலும்பு கூட இருக்கும், கொஞ்சம் நோய் உண்டு பாரதிக்கு, உடல்ல நிறைய நோய்கள் உண்டு. நான் இப்படி போனதுக்கு காரணம் எங்க அப்பான்றது. என்ன விளையாடவே விட மாட்டார், வெளியில போய் விளையாடுறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. நான் இன்னைக்கு நோயாளியா போயிட்டதுக்கு பெரிய காரணமே என்னுடைய தகப்பன் எழுதுறாரு. அப்ப 2 இருக்கு. நான் 2 பக்கத்தையும் சேர்த்தே சொல்லிட்டு வரேன். ஒரு தகப்பனால் ஒரு மகன் நன்மை அடைகிறார், ஒரு தகப்பனால் ஒரு மகன் மிக உயர்ந்த இடங்களுக்கு போகிறார். பழைய காலத்துல எப்படின்னு கேட்டா, முதல் ஆசிரியர் அப்பா தான். மாதா, பிதா, குரு, தெய்வம். அம்மா பிள்ளையை பெத்துடுவா. பெத்துட்டு ஹஸ்பண்ட் கையில கொடுக்கும் போது, இது உங்க பிள்ளை, நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இதுக்கு என்ன நல்லது பண்ணுமோ நீங்க பண்ணுங்க. இதுதான் திருவம்பாவில வர்ற வரி. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும். அது மந்திரம். அங்கு அப்பழம் சொல் மந்திரத்தை சொல்வார் அப்பா. அம்மா, இந்த உன் பிள்ளை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு. உடனே அப்பா என்ன பண்ணுவார், அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் குரு கிட்ட கொடுப்பார். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம், இந்த குழந்தையை ஆளாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு மாதா பிதா கையில் கொடுக்க, பிதா குரு கையில் கொடுக்க, குரு தெய்வத்தினுடைய கையில கொடுத்துட்டு உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம், இந்த பிள்ளையை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீ காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்புன்னு ஒரு ஆன்மா இறைவனை சென்றடைய மாதா பிதாவிடத்திலும் பிதா குருவிடத்திலும் குரு தெய்வத்திடத்திலும் ஒப்படைத்தல் வழிமுறை. அப்படி ஏற்பட்டதான் மாதா பிதா குரு தெய்வம். அதுல பிதா குருவை சந்திப்பதற்கு முன்பு இருக்கிற குரு. நான் அன்னைக்கு இங்க வேறொரு விழால பேசும்போது சொன்னேன், சொத்தகேத்து வரலாற்றுல வருகிறது. அவர் வேதம் படிக்கிறதுக்கு பையனை முதல்ல தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு, இனிமே நீ போய் ஒரு வாத்தியார்ட்ட படிங்கிறார். இதுதான் முதல் மரபு. ராமானுஜர் கூட முதல் பல விஷயங்கள் அவங்க அப்பாட்ட தான் படிச்சார். அப்பா காலமானதுக்கு அப்புறம் தான் வேற ஒருத்தட்ட படிக்கணுங்கிறதுக்காகவே ராமானுஜர் போறார். பழைய மரபு. அப்பாதான் முதல்ல இல்லைன்னு சொல்லி கொடுப்பார் பிள்ளைகளுக்கு, அதுக்கப்புறம் தான் மற்ற இடத்துல அனுப்புவார், படிக்கிறதுக்காகவே அனுப்புவார். அது மாதிரி சொத்தகேத்துவை அனுப்பின போது படிச்சுட்டு வர்றான், அவன் பெரிய வித்தையெல்லாம் கற்றுக்கொண்டு திரும்பி வர்றான் பிள்ளை. அப்போ பையன் நம்ம வேதத்தையே கத்துனுட்டோம், கம்ப்ளீட்டா படிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தோட வர்றான். அதை எப்படி பார்த்துட்டு அப்பா சொன்னார், நீ ஆசிரியர் சொல்லிக் கொடுத்ததை எல்லாம் கற்றுக்கொண்டு விட்டாய்,
கற்றுக் கொடுக்க முடியாததை அவர் சொல்லிக் கொடுத்தாரான்னு கேட்டார். பியூட்டிஃபுல் வேர்டு. ஆசிரியர் சொல்லிக் கொடுத்ததை எல்லாம் நீ கற்றுக்கொண்டு விட்டாய், ஆனால் கற்றுக்கொள்ள முடியாததை அவர் சொல்லிக் கொடுத்தாரான்னு கேட்டார். அப்பா எப்பேற்பட்ட அப்பா பாரு, கற்றுக்கொள்ள முடியாததை அவர் சொல்லிக் கொடுத்தாரா அப்படின்னு. இந்த மகன் கேட்கிறான், நீ என்னப்பா அப்படி பேசுற, அர்த்தம் இல்லாம பேசுற, கற்றுக்கொள்ள முடியாதவற்றை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? ஒரு கத்துக்கவே முடியாதத எப்படிப்பா சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு. அது உன் ஆசிரியர் பிரச்சனை, உன் பிரச்சனை அல்ல. அது உன் ஆசிரியர் பிரச்சனை, போய் கேட்டுவா. இவன் படிச்சுட்டோன்னு அப்பா பாராட்டுவாரு, நம்ம பெரிய வேதத்தையே கரைச்சு குடிச்சிட்டு வந்தோம்னு அப்பா கொண்டாடுவார்னு பார்த்தா, கற்றுக்கொள்ள முடியாததை சொல்லிக் கொடுத்தாரான்னு ஒரு இடைஞ்சலான கேள்வியை கேட்டு போய் வாஜர் பார்த்துட்டு வந்தார். இவர் திரும்ப போய் குருவை நமஸ்காரம் பண்ணா, குரு சொன்னார், என்ன உங்க அப்பா திருப்பி அனுப்பிச்சிட்டாரா? என்ன சொன்னார்? கற்றுக்கொள்ள முடியாததை சொல்லிக் கொடுத்தாரா என்று கேட்டார். என் தந்தை உணர்கிறார், அப்படி கற்றுக்கொள்ள முடியாததை நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரு, நீ இதுவரை அதை கேட்காததால் நான் சொல்லித் தரவில்லை, இப்போது கேட்க வேண்டும் என்று வந்து விட்டதால் சொல்லித் தராமல் இருக்க என்னால் முடியாது, சொல்லித் தருகிறேன். நம்ம அப்பா கரெக்டா தான் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு, நம்ம கேட்காம போனதுதான் தப்புங்கிறாரு வாத்தியாரு, நம்ம இப்ப கேட்டுட்டோம், குருவே சொல்லிக் கொடுங்க அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், இது பாருங்க பசுக்கள் இருக்கின்றன, கண்ணுக்குட்டி எல்லாம் இருக்கு, இதெல்லாத்தையும் ஓட்டிட்டு காட்டுக்குள்ள போ. என்றைக்கு 1000 மாடுகளாக இவை மாறுகின்றனவோ அதன் பிறகு இங்கு வா. ஒன்னு மறந்து விடாது, நீ போகிற போது நீ படித்த படிப்பை எல்லாம் இங்கேயே விட்டு விட்டு காட்டுக்கு போ. உன் அகங்காரங்களை சுமந்து கொண்டு காட்டுக்கு போகாது, எல்லாவற்றையும் விட்டு விட்டு இந்த ஆணிரைகளை அழைத்துக் கொண்டு காட்டுக்குள்ள போ. என்றைக்கு இவை பல்கி பெரிய 1000 மாறுகின்றனவோ அன்றைக்கு நீ திரும்பி வாங்க. இவர் ஓட்டிக்கிட்டு போறார் மாடுகளை எல்லாம். அங்க என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நாள் அவர் படிச்சது இங்க மெமரிக்கு வருது, ஞாபகத்துக்கு வருது, பேச்சு துணைக்கு யாருமே இல்லை. சார், நம்ம அகங்காரத்தை காட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா செத்தே போயிடும். நம்ம அகங்காரத்தை வெளிப்படுத்தி அதை வாங்கிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்கு லைஃப்ல? அங்க இருக்கிற மரம், குருவி, மாடு ஏதாவது வாங்குமா? அவர் திருப்பி யோசிச்சு பார்த்தாரு, கொஞ்ச நாள் தனக்கு தானே பேச்சு பார்த்தாரு, எல்லாம் போச்சு, கொஞ்ச நாள் ஆகி போச்சு. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு பிரபஞ்சத்தினுடைய மூல ரகசியங்கள், மரம், செடி, கொடி, நட்சத்திரம், இந்த பசு எல்லாமே அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. என் பேச்சு நின்று போச்சு, என்னெல்லாமோ புரிய ஆரம்பிச்சது. அங்க என்ன பிரபஞ்சத்தோட ரகசியங்களும் மெல்ல தானாவே தெரிய ஆரம்பிச்சது. அவர் படிச்ச படிப்பெல்லாம் மறைஞ்சு போச்சு, ஆனா மெய்ஞானம் மெல்ல மெல்ல ஆரம்பிச்சு. பசுவெல்லாம் 1000 ஆயிடுச்சு, ஆனா வீட்டுக்கு வரணும்ன்ற எண்ணமே வரல அவருக்கு. அப்ப பசுவெல்லாம் யோசிச்சது, என்ன நம்ம 1000 ஆயிட்டம் இன்னும் கூட்டிட்டு போலியே. அதெல்லாம் ஒரு மாநாடு போட்டு இவர் எழுத்தாப்புல வந்து, ஞாபகம் இல்லையா உங்க வாத்தியார் சொன்னாரு 1000 ஆன உடனே திரும்பி வான்னு. ஆச்சரியம் பாருங்க, மாடுகள் பேசுவது இவருக்கு புரிகிறது. 1000 ஆன உடனே திரும்பி வர சொன்னாரு, இப்ப 1000 ஆயிடுச்சே, போக வேண்டாமா? அப்படியே அந்த 1000 மாட்டையும் ஓட்டிக்கிட்டு நேரம் அப்படியே வாத்தியார்ட்ட வந்து குருவோட காலில் விழுந்து கும்பிட்டார். குரு சொன்னார், இப்போது கற்றுக்கொள்ள முடியாதவற்றை, சொல்லிக் கொடுக்க முடியாதவற்றை கற்றுக் கொடுத்து விட்டேன். ஏன்? பிரம்ம நிலை என்ற நிலையை அவராக பற்றி விட்டார். இது சொல்லிக் கொடுக்க முடியாதது, ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டியது. சொல்லிக் கொடுக்க முடியாதது, ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டியது. இந்த 1000 பசுக்களோட பாருங்க, அவன் அப்படியே புறப்பட்டு எடுத்துட்டு போ அப்படிங்கிற, இதோட போ அப்படிங்கிறார். அதோட அப்படியே நேரா புறப்பட்டு அப்பாட்ட வரான். அப்போது அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், 1001 பசுமாடுகள் வருகின்றன. 1001 பசுமாடுகள் வருகின்றன. என்ன? நான் வித்வான், வேதம் படித்தவன் என்கிற வித்தையின் கர்வம் எல்லாம் ஒடுங்கி இந்த பிரபஞ்சத்தின் ஒரு ஒற்றை ஆன்மாவாக பரபிரம்ம நிலையில் அவர் வருவதை தந்தை கொண்டாடுகிறார். ஒரு மகனை எவ்வளவு பெரிய ஞானியாக்குவதற்கு ஒரு தந்தை தயாராக இருந்தார் என்பதற்கு இந்த சொத்தகேத்தனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய அடையாளம். நீங்க அது மாதிரி பிரமிக்கத்தக்க மிக உயர்ந்த நிலைக்கு பிள்ளையை இட்டு போகிற தகப்பன், பிள்ளைகளுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளாத தகப்பன். மனுநீதி சோழன் வரலாறு பாருங்க, பையன் என்னமோ தேரை ஏத்துனா ஒரு பசுக்கண்ணுக்குட்டியை கொண்டுட்டான்னு விட்டானா? இல்ல, அந்த குழந்தைய கீழே போட்டு நான் மேல தேரை ஏற்றுவேன் அப்படின்னு ஏற்றக்கூடிய நீதி வழுவாத தகப்பன். இப்படி பலவிதமான தந்தையர்களால் பொலிந்தது. அதான் பாரதி சொன்னா, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தாய் அன்பின் வடிவம், தந்தை ஞானத்தின் வடிவம். நாம் ஞானத்தை பெறுவதற்கான மூல வித்தை நமக்கு தருகிறவன் தகப்பன்.
ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், அந்த தகப்பனுடைய இறந்த காலத்தை மட்டுமே நம் மீது ஏற்றுவது என்றால் நம் வளர்ச்சி பாதிக்கப்படும். அந்த இடத்தில் விழிப்படைந்து கொண்டு பாரம்பரியமான ஞானத்தை ஏற்றுக்கொண்டு சில சந்தர்ப்பங்களில் அவசியம் என்றால் தகப்பனையும் கடந்து போவதற்குரிய மனோநிலையில், தன்னையும் கடந்து போவதற்குரிய மனோநிலையில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இது ஒரு தகப்பனுடைய மிக உயர்ந்த கடமை. இப்படி வளர்த்த தந்தைகள் யார் யாரோ அவர்கள் திருவடிகளுக்கு ஆயிரம் ஆயிரம் நமஸ்காரம். அவர்களிடத்தில் வளர்கிற பிள்ளைகளுக்கு என் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த இந்திய பாரம்பரியத்தில் நல்ல தந்தையும் நல்ல பிள்ளையுமாய் எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும் என்று வாழ்த்தி, நல்ல பிள்ளைகள் இந்த உலகத்தில் மீண்டும் தோன்றட்டும் என்று வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன்.